கூடுதலாக நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. कि आजकल के समय सभाएं होती हैं, ஆனால் தேவ சமூகத்தில் இருந்து நம்மை ஆராயும்படிக்கான ஒரு கூடுகையை ஏற்படுத்தும்படி கர்த்தருடைய இருதயத்தில் ஒரு பாரம் लेकिन கொடுத்திருக்கிறார். परमेश्वर उनके मन में इस प्रकार का நீங்கள் 3 யோவானின் புஸ்தகம் आप तीसरे यूहन्ना की किताब அதனுடைய 4வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், तीसरे यूहन्ना की किताब पहला अध्याय का उस एक ही अध्याय है, उसका 4 आप पढ़कर देखें। 3வது யோவான் 4வது வசனம். तीसरा यूहन्ना 4था वचन, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை என்று யோவான் அங்கே குறிப்பிடுகிறார். यहाँ पर यूहन्ना बताता है, मुझे इससे बढ़कर और कोई आनंद नहीं कि मैं सुनूं कि मेरे बच्चे सत्य पर चलते हैं। பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, प्रिय परमेश्वर के लोगों, யாருக்குள்ள இது மாதிரிப்பட்ட ஒரு ஏக்கம் இருக்கும் என்றால், इसके अंदर इस प्रकार का एक बोझ होता है। யாருக்குள்ள தன்னுடைய சபையில தேவன் தந்திருக்கிறவர்களை தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக பார்க்கிற ஒரு இருதயம் जो இருக்கிறதோ, कलीसिया के हर एक विश्वासी को अपने संतान की तरह, अपने बच्चे की तरह देखते हैं, उनके अंदर इस प्रकार का बोझ आता है। அவர்களுக்குள்ளே தான் இப்படிப்பட்ட ஒரு ஏக்கம் இருக்கும். उनके अंदर ही इस प्रकार की चाहत होती है। அவர்களுடைய விருப்பம், நாம் எவ்வளவு தூரம் நீங்கள் காணிக்கை கொடுத்தாலும், எவ்வளவு காரியங்களை கர்த்தருக்காக செய்தாலும், आप कितना भी परमेश्वर के लिए दान दें, परमेश्वर के लिए सब कुछ करें, அது எல்லாம் ஒரு பக்கத்தில் ஊழியத்துக்காக वो सब பயன்படக்கூடியதுதான். कुछ एक तरफ सेवकाई के लिए प्रयोजन किया जाता है। ஆனால் உண்மையாகவே அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற ஒரு விஷயம் लेकिन உண்டென்றால், वास्तव में उनके हृदय को खुश करने का विषय क्या है? இங்கே அவருடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய பிரகாரமாக தேவன் தந்திருக்கிற பிள்ளைகள் சத்தியத்தின் பாதையில் நடப்பதை பார்க்கும்போது தான் அவர்களுக்கு உண்மையான சந்தோஷம் उनका வருகிறது. हृदय वास्तव में तब खुश होता है जब उनके आत्मिक संतान सत्य पर चलना शुरू करते हैं। ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, इसलिए प्रिय परमेश्वर के लोगों, நீங்கள் ஒவ்வொருவரும் சத்தியத்துக்குள் நடக்க வேண்டும் என்று அவர்களுக்குள்ளே கர்த்தர் பாரத்தை परमेश्वर ने தந்திருக்கிறார். उनके हृदय में इस प्रकार का बोझ दिया है कि हर एक जन परमेश्वर के सत्य पर चले। இந்த பாரத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளே இந்த கூட்டங்கள் மூலமாக உட்கடத்தி கொண்டு और इस வருகிறார். बोझ को परमेश्वर इस सभा के द्वारा आप हर एक के अंदर भी दें। நீங்கள் இந்த பாரத்தை உங்களுடைய பாரமாக நீங்கள் எடுத்துக்கொண்டு आप इस बोझ को अपना बोझ समझकर अपने अंदर लेकर உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு நேராக திருப்பும் अपने போது जीवन को परमेश्वर की ओर मोड़िए। தேவன் உங்களை அவருடைய ராஜ்யத்துக்கு உரியவர்களாக மாற்றுவார். परमेश्वर आप सभी को अपने राज्य का संतान बनाए। எந்த நோக்கத்துக்காக, திட்டத்துக்காக கர்த்தர் உங்களை அழைத்து சபைக்குள் கொண்டு जिस வந்தாரோ, मकसद से परमेश्वर ने आपको चुनकर अपनी कलीसिया में लेकर आया है, அந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவதை उस பார்ப்பீர்கள். मकसद को, उस इच्छा को आपके जीवन में पूरा होता हुआ आप देखेंगे அப்போது நீங்களும் திருப்தி और ஆவீர்கள். आप भी संतुष्ट होंगे। உங்களை மேய்த்து நடத்துகிற உங்களுடைய மேய்ப்பரா இருக்கிற பாஸ்டரும் திருப்தி ஆவார். आपके अगुवाई करने वाले आपके अगुवा भी संतुष्ट होंगे। எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பை உங்களுக்கு தந்த தேவனும் திருப்தி और ஆவார். जिस मकसद के लिए परमेश्वर ने आपको चुना है, उस मकसद को पूरा करने वाला परमेश्वर भी आपसे प्रसन्न होगा। நீங்களும் உங்கள் சந்ததிகளும் பூமியின் கடைசி பரியந்தம் சாட்சிகளாய் இருப்பீர்கள். आप और आपके संतान इस पृथ्वी के अंत तक गवाह बनकर रहेंगे। இதுவே தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. यही परमेश्वर की इच्छा है। இந்த திட்டத்திற்கு நாம் ஒவ்வொருவருமே ஒத்துழைக்க வேண்டிய தேவை इस இருக்கிறது. परमेश्वर की इच्छा को पूरी करने के लिए आप सभी का सहयोग चाहिए। ஆகவேதான் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே நாம் இருந்து தேவ சமூகத்தில் இருந்து கற்றுக்கொள்ளுகிறோம். इसलिए इस प्रकार की आत्मिक जागृति की सभाओं में बैठकर हम बहुत कुछ सीखते हैं। ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, प्रिय परमेश्वर के लोगों, நீங்கள் உங்களுடைய இருதயங்களை தேவனிடமாய் திருப்பி இந்த வசனங்களை கண்ணும் கருத்துமாய் கவனிக்கும்படி आप अपने கேட்கிறேன். मन को परमेश्वर की ओर मोड़कर वचन को बहुत ही अच्छी तरह सुने। ஆவியானவர் சபைகளில் சொல்லுகிறதை நீங்கள்
ஜீவனுள்ள கற்களை போல நாம் ஆவிக்கு ஏற்ற மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறோம் என்று वहां பார்த்தோம். पर 5 में लिखा है 2:5 में तुम भी आप जीवते पत्थरों के समान आत्मिक घर बनते जाते हो। இயேசுவோடு சேர்ந்து வாழ வாழ அவருக்குள் இருக்கக்கூடிய அதே ஜீவன் நமக்குள் வருகிறது. जितना हम परम प्रभु यीशु मसीह के साथ एक होकर अपने जीवन को हम बिताते जाएंगे उतना ही परमेश्वर का स्वभाव हमारे अंदर आता जाएगा। இப்ப நம்ம இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் इस என்னன்னா, विषय पे बहुत ही ध्यान देने की योग्य बात यह है நம்ம எல்லாருமே இயேசுவை ஏதோ ஒரு விதத்தில் பெற்றுக் கொண்டதனால தான் இன்றைக்கு சபையில் आज இருக்கிறோம். प्रभु यीशु मसीह को किसी न किसी कारणवश हम अपने जीवन में जो है पाए हैं, इसीलिए कलीसिया में आकर हम बैठे हैं। ஆனால் பெற்றுக் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நாம் கட்டப்படுகிறோமா என்பதை நாம் கவனிக்க लेकिन வேண்டியிருக்கிறது. प्रभु यीशु मसीह को हमने पाया तो है, क्या हम उसमें बढ़ते जा रहे हैं, क्या हम उसमें उन्नति पाते जा रहे हैं, क्या यही हमारे लिए महत्वपूर्ण विषय है। அல்லது நான் வெளிச்சத்தை பெற்று இப்போது ஒரு ஜீவனுள்ள கல்லாக மாறி இருக்கிறது உண்மைதான். ये हम परमेश्वर के प्रकाशन को पाकर बहुमूल्य जीविता पत्थर बने हैं, ये भी वास्तव है। ஆனால் இந்த ஜீவனுள்ள கல் தேவனுக்கு ஏற்ற விலையேற பெற்ற கல்லாய் மாற வேண்டி இருக்கிறது. ये पत्थर, ये छोटा पत्थर परमेश्वर के योग्य बहुमूल्य जीविता पत्थर बनना भी जरूरी है। இது எப்படி விலையேற பெற்ற கல்லாக ये மாறும்? छोटा पत्थर किस प्रकार बहुमूल्य जीविता पत्थर बनेगा? நீங்கள் இந்த வசனத்தை आप கவனிப்பீர்களானால் इस वचन पर ध्यान दीजिए। பேதுருவுக்கு ஆண்டவர் இந்த வெளிச்சத்தை கொடுத்து இங்கே எழுதி வைத்திருக்கிறார். पतरस को परमेश्वर ने प्रकाशन देकर यहाँ पर लिखा है 6வது வசனம் சொல்லுகிறது, 6 में देखिएगा, அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. देखो मैं सिय्योन के कोने के सिरे का चुना हुआ और बहुमूल्य पत्थर धरता हूँ, जो कोई उस पर विश्वास करेगा वह किसी रीति से लज्जित नहीं होगा। கவனிக்க வேண்டும், यहाँ पर ध्यान दीजिएगा, இந்த இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கிற நபர்கள் தான் இவர்கள் என்னவாக மாற முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விலை உயர்ந்த கல்லாக இவர்கள் மாற जो முடியும். कोई प्रभु यीशु मसीह पर विश्वास करते हैं वे ही बहुमूल्य पत्थर बनते जाते हैं। விசுவாசத்தை நமக்குள் ஆண்டவர் வைத்தது உண்மைதான். प्रभु यीशु मसीह ने हम हर एक के अंदर विश्वास को रखा है, ये सच है। அந்த விசுவாசம் நமக்குள் பெருக வேண்டி वो இருக்கிறது. विश्वास हमारे अंदर बढ़ता जाना है। இங்கே எழுதப்பட்டது போல जैसे यहाँ पर लिखा है, நாம் கடைசி நாள்ல வெட்கப்படாதவர்களாய் இருக்கும்படிக்கு हम अंतिम दिन में लज्जित ना हो, इसलिए யார் வெட்கப்படாமல் இருக்க போகிறார்கள்? कौन कौन लज्जित होंगे, कौन कौन लज्जित नहीं होगा। இங்கே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு நபரும் தேவன் மேல் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் வாழ்கிறவர்கள் மாத்திரமே வெட்கப்படாது இருப்பார்கள். जो कोई प्रभु यीशु मसीह को ग्रहण करके प्रतिदिन उनके विश्वास में बढ़ते जाते हैं वे ही अंत में लज्जित नहीं होंगे। 7வது வசனத்தை கவனியுங்கள். 7 में आप ध्यान दीजिएगा, ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றதாய் இருக்கிறது. 7 में बताया गया है तुम्हारे लिए जो विश्वास करते हो वो तो बहुमूल्य है, पर जो विश्वास नहीं करते उनके लिए நமக்குள் வைத்திருக்கிற இந்த விசுவாசம் தான் விலையேற உயர்ந்ததாக இருக்கிறது. जो हमारे अंदर प्रभु यीशु मसीह ने विश्वास को धरा है वो विश्वास हमारे लिए बहुमूल्य है। நீங்கள் இந்த விசுவாசத்தை பற்றி கொண்டால் தான் இது உங்களை விலையேற பெற்றவராய் மாற்றும். यदि आप इस विश्वास को दृढ़ता से पकड़ लेंगे वो आपको बहुमूल्य बनाएगा। இப்போது நான் இயல்பான விதத்தில் நான் புரிந்து கொள்வதற்கு ஏற்ற விதத்தில் நான் உங்களுக்கு சொல்ல अब விரும்புகிறேன். आपको बहुत ही सरल तरीके से समझने योग्य मैं बताता हूँ। இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மத்தியிலே இருக்கிறார். आप मान लीजिए प्रभु यीशु मसीह हमारे मध्य में है। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? कौन कौन विश्वास करता हो? அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நாம் ஆண்டவர் நம்ம மத்தியில இருக்கிறான்னு சொல்லும்போது நம்ம எல்லாருமே அல்லேலூயா சொல்லுவோம். प्रभु यीशु मसीह हमारे मध्य में है हम कहेंगे तो आप हर एक जन हालेलुया बोलेंगे। ஆனால் लेकिन கண்டிப்பா நீங்க யோசித்து பாருங்க, आप सोच कर देखिए, இயேசு கிறிஸ்து இப்போது தத்ரூபமா என கண் முன்னாடி இருந்தா நான் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஸ்டைல் எப்படி இருக்கும்? यदि प्रभु यीशु मसीह हमारे मध्य में प्रत्यक्ष रूप से यहाँ पर खड़े हों
वास किए हैं तो आप लोग का बैठने का स्टाइल किस प्रकार का होगा। இயேசு கிறிஸ்து உண்மையாக இந்த இடத்தில் நிற்கிறதை நான் பார்த்தால் நான் ஜெபம் பண்ணும்போது என்னுடைய ஜெபம் எப்படி இருக்கும்? यदि परमेश्वर प्रत्यक्ष रूप से हमारे बीच में खड़ा है, इसको हमारी आंखें देखेंगी तो हमारा प्रार्थना करने का विधि किस प्रकार का होगा। பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, प्रिय परमेश्वर के लोग, நாம் தேவனை விசுவாசித்து விசுவாசிகளாக பேர் நாம் இருக்கிறோம். हम प्रभु यीशु मसीह पर विश्वास करके विश्वासी के रूप में हैं, ஆனால் நம்முடைய விசுவாசத்தில் கிரியை இருக்கிறதா என்பதை लेकिन கவனிக்க வேண்டும். हर एक जन के विश्वास में क्रियाएं हैं क्या। யாக்கோபு நிருபத்திலே ஆவியானவர் பதிவு பண்ணி வைத்திருக்கிறார். याकूब के पत्री में पवित्र आत्मा ने इस प्रकार लिखा है, கிரியை இல்லாத விசுவாசம் அது செத்ததா இருக்கிறது. कर्म बिना विश्वास मरा हुआ है। யாக்கோபு நிருபம் 2ஆம் அதிகாரம் याकूब की किताब 2रा अध्याय அதனுடைய 26வது வசனத்தை நீங்கள் उसका வாசிப்பீர்களானால் 26 को आप पढ़कर देखें। அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. जैसे देह आत्मा बिना मरी हुई है, वैसा ही विश्वास भी कर्म बिना मरा हुआ है। அப்படியானால் எனக்கு விசுவாசி தான் நம்ம எல்லாருமே. हम सभी लोग विश्वासी हैं, ஆனா நிறைய நேரத்துல தேவன் நம்ம மத்தியில இருக்கிறார் என்கிறதை கிரியையில் நான் காண்பது இல்லை. लेकिन हम सभी लोग अनेक समय में अपने क्रियाओं के द्वारा परमेश्वर हमारे बीच में है इसको प्रकट नहीं करते। நாம் முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திரம் பண்ணும்போது தேவன் என் மத்தியிலே இருக்கிறார் என்கிற பயபக்தி எவ்வளவா எனக்கு இருக்கிறது. हम हर एक के अंदर कितना भय भक्ति है कि हम प्रार्थना करते हैं, घुटने टेकते हैं तो उसको अनुभव नहीं कर पाते हैं। ஆவியானவர் சபையில் பேசுகிறார் என்கிறது வசனத்தை நான் அறிந்திருக்கிறேன். हम सभी लोग जो है इस वचन को जानते हैं कि परमेश्वर की आत्मा कलीसिया में हर एक जन से बात करता है। 2-3 பேர் கூடி இருக்கும்போது உங்கள் நடுவில் இருக்கிறேன் என்ற வசனம் எனக்கு और தெரியும். वचन भी जानते हैं कि जहाँ पर 2 या 3 लोग मिलकर जो है बैठते हैं वहाँ पर परमेश्वर वास करता है। இந்த வார்த்தை எல்லாம் எனக்கு தெரியும். ये सारा वचन सारी बातें हमें मालूम है, ஆனால் கிரியையில் வரும் பொழுது लेकिन जब क्रियाओं में हम आते हैं, இப்போது நாம் இத்தனை பேர் உட்கார்ந்து ஜெபிக்கிறோம். अब इतने लोग बैठकर यहाँ पर प्रार्थना कर रहे हैं, ஆனால் எவ்வளவுக்கு நான் தேவனின் மத்தியில் இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு ஜெபித்தேன். कितने लोगों ने आज परमेश्वर हमारे मध्य में यहाँ पर जो है खड़ा है, प्रत्यक्ष रूप से है, इसको विश्वास किया है। ஆண்டவர் இந்த சபையிலே எனக்கு வார்த்தை தந்து கொண்டு இருக்கிறார் என்ற பயபக்தியுள்ள இருதயத்தோடு நான் எவ்வளவாய் வசனம் கேட்கிறேன். और हम वचन को भी परमेश्वर के भय भक्ति के साथ कि परमेश्वर की आत्मा यहाँ पर वास कर रहा है, वो हमसे बातें कर रहा है, इस विश्वास के साथ हम बैठे हैं। பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, प्रिय परमेश्वर के लोगों, இப்படி ஒவ்வொரு காரியத்தில் நீங்க கவனித்து इस பார்ப்பீர்களானால் प्रकार हर एक बात पर आप ध्यान देकर देखिए। நம்முடைய அநேக கிரியை ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலேயும் இயேசு என்னோடு இருக்கிறார் என்று நாம் அறிக்கையிட்டாலும் हम अपने जीवन के हर एक क्रियाओं में प्रभु यीशु मसीह हमारे साथ में इस प्रकार अंगीकार भी करते हो, ஆனால் அவர் என்னோடு இருக்கிறதை நானே உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் மெய்யா अंगीकार இருக்கிறது. करते हो, लेकिन वो हमारे साथ में है इस विषय को हम नहीं पहचान पाते हैं। அவர் என்னோடு இருக்கிறார் என்றால் அவருக்கு நான் செலுத்த வேண்டிய கனம் எங்கே? क्योंकि परमेश्वर हमारे साथ रहता है, इसको हम अंगीकार करते हैं, उस पर विश्वास करते हैं, तो उनको देने वाला इज्जत हम कितना देते हैं। அவர் என்னோடு இருக்கிறார் என்கிறதை நான் விசுவாசிக்கிறேன் என்றால் அவருக்கு பயப்படும் பயம் எங்கே? यदि परमेश्वर हमारे साथ में है, कहते हैं, अंगीकार करते हैं, तो उनका भय भक्ति आपके जीवन में कितना है। பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, प्रिय परमेश्वर के लोगों, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. कर्म बिना विश्वास मरा हुआ होता है। நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டது உண்மையே. हम अपने जीवन में उद्धार पाए हैं, प्रभु यीशु मसीह को ग्रहण किए हैं, इसमें कोई भी शक नहीं। ஆனால் ரட்சிக்கப்பட்டு விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்ட இந்த விசுவாசம் இன்று கிரியையில் ஜீவிக்கிறதா இருக்கிறதா அல்லது மரித்து போய் இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும். लेकिन इस विषय पर ध्यान देना है कि विश्वास को पाकर, उद्धार पाकर जो विश्वास हमारे अंदर आया है, उस विश्वास में आपकी क्रियाएं कितनी हैं। ஏன் என்னுடைய வாழ்க்கையில் என்னோடு தேவன் இருக்கிறார் என்கிறதை உணர முடியவில்லை? क्यों हम पहचान नहीं पाते हैं कि परमेश्वर हमारे साथ में, इसको महसूस नहीं कर पाते हैं। என்னுடைய வாழ்க்கையில் अनेक காரியங்களை நான் கேட்கிறேன். हम अनेक बातों को
को अनेक क्रियाओं को हम सुनते हैं, ஆனால் உணர முடியவில்லை. लेकिन उसको हम महसूस नहीं कर पाते हैं। நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்ல एक விரும்புகிறேன். उदाहरण मैं आपको बताना चाहता நாம் हूँ। எல்லாரும் ஜீவிக்கிறோம், உயிரோடு இருக்கிறோம். हम सभी लोग जीवित हैं। ஆனால் இப்போது உயிரோடு இருக்கிறபடியினாலே इस समय में जीवित होने के कारण நான் நடந்து போகும்போது ஒரு சின்ன முள் குத்துறால் எனக்கு தெரிகிறது. हम चलते हुए जाते हैं, पैर में एक कांटा चुभ जाता है, वो तुरंत हमें दर्द होता है, हमें एहसास होता है। உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு சின்ன கொசு வந்து கடித்தால் எனக்கு தெரிகிறது. यदि बैठे हुए हैं और एक मच्छर भी काटे, हमें महसूस होगा। ஏன் தெரிகிறது? क्यों? இந்த சரீரத்தில் உயிர் இருக்கிறது. क्योंकि इस शरीर में जीवन है, प्राण है। இந்த உயிர் இருக்கிறபடியினாலே जीवन होने के कारण சின்ன ஒரு மெல்லிசான ஒரு சின்ன கொசு கடித்தாலும் என்னால் உணர एक முடிகிறது. छोटा सा मच्छर काटने पर भी हमें एहसास होता है, ஒரு சின்ன ஈ பறந்து போனால் என்னால் உணர முடிகிறது. और हम पहचान पाते हैं, एक छोटी सी मक्खी हमारे सामने से गुजर कर जाए। இவ்வளவு உணர்வை உடையதுதான் ஜீவனாய் இருக்கிறது. इतना एहसास से भरा हुआ जीवन है। பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ये परमेश्वर के लोगों, கர்த்தருக்குள் ஜீவிக்கிற தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் लेकिन प्रभु में जीने वाले परमेश्वर के संतान हम सभी இந்த விசுவாசத்தை நமக்குள் தேவன் தொடங்கினது உண்மையே. इस विश्वास की शुरुआत परमेश्वर ने हमारे जीवन में किया है, ये वास्तव है। ஆனால் காலங்கள் கடந்து 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 இன்றைக்கு लेकिन वर्ष बीतते हुए என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் தந்த விசுவாசத்தின் அளவு எப்படி இருக்கிறது? लेकिन परमेश्वर ने जो विश्वास हमारे अंदर दिया था, वो विश्वास की नाप आज कितना है। அந்த விசுவாசம் வளராதுக்கு பதிலாக அது மரித்து போனதுக்கான காரணம் என்ன? वो विश्वास हमारे अंदर जो उन्नति नहीं पाया, बढ़ा नहीं, लेकिन मर चुका है। इसका कारण भी क्या है? ஏன் இந்த விசுவாசம் காணாமல் போனது? क्यों ये विश्वास मेरे जीवन से गायब हो गया है? நம்முடைய பழைய நாட்களை நாம் திரும்பி பார்ப்போமே अपने ஆனால் पुराने जीवन को आप मुड़ कर देखें। ஒரு நாள் தேவன் என்னை ரட்சித்தார். एक दिन परमेश्वर ने हमें उद्धार किया था। தேவனை அறியாதவனாய் இருந்தேன். हम परमेश्वर को नहीं जानते थे, அவர் எப்படி இருப்பார் என்று எனக்கு वो தெரியாது. कैसा है इस प्रकार भी हम नहीं जानते थे। ஆனால் இயேசுவை என்னுடைய வாழ்க்கையில் அறிந்து கொண்டேன். लेकिन प्रभु यीशु मसीह को हमने अपने जीवन में जाना, அப்போது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் तब வந்தது. मेरे जीवन में एक आनंद आया। இந்த இயேசுதான் என்னுடைய உலகமாக இருந்தது. वो यीशु ही हमारे लिए पूरा संसार था, இந்த உலகத்தில் எனக்கு எதுவும் இல்லாவிட்டாலும் இயேசு எனக்கு போதும் என்று இருந்தேன். और उस समय में इस संसार में चाहे मुझे कुछ भी मिले या ना मिले, मेरे लिए मेरा यीशु काफी है सोचा था। ஆனால் அந்த அன்பின் விசுவாசம் எல்லாம் இன்று எங்கே போனது? लेकिन वो प्रेम में विश्वास आज आपके जीवन में कहाँ है? பிரியமான தேவனுடைய प्रिय பிள்ளைகளே, परमेश्वर के लोगों, நம்ம மரித்த வீடுகளுக்கு நாம் போயிருக்கிறோம். हम सभी लोग जरूर किसी मृत्यु के घर में गए होंगे कभी। அங்க போய் பாத்தீங்கன்னா वहां पर जाकर आप देखेंगे எவ்வளவு பேர் எவ்வளவு பேசிட்டு இருப்பாங்க. बहुत से लोग बहुत सी बातें करते हैं, நிறைய ஈ பறந்துகிட்டு இருக்கும், बहुत सी मक्खियां उड़ रही होंगी, நிறைய பூச்சிகள் பறந்துகிட்டு இருக்கும். बहुत से कीड़े उड़ रहे होंगे, அந்த ஆள் அதிலே படுத்திருப்பார். लेकिन वो व्यक्ति मरा हुआ वहीं पर ही लेटा होगा। காரணம் என்ன தெரியுமா? कारण क्या? ஜீவன் அற்று போயிட்டு. क्योंकि उसके अंदर जीवन नहीं, प्राण नहीं, ஜீவன் போயிட்டு जीवन चला गया, அதனால ஆள் இருக்குது. इसलिए वहां उनका शरीर पड़ा हुआ है। நேற்றைக்கு வரைக்கும் நடமாட்டிட்டு இருந்த ஆள் कल தான். तक का वो चल रहा था वो व्यक्ति, ஆனால் இப்போது பாத்தீங்கன்னா எந்த சத்தமும் இல்ல, மூச்சு இல்ல. लेकिन उसके अंदर आज कोई भी श्वास नहीं, कुछ भी नहीं। பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, प्यारे परमेश्वर के लोग, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய நிலை என்ன? आज हमारे आत्मिक जीवन की स्थिति किस प्रकार है? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நான் எவ்வளவோ பாவம் செய்கிறேன், हम बहुत से पाप करते हैं, எவ்வளவோ காரியங்களை தேவனுக்கு விருப்பம் இல்லாமல் வாழ்கிறேன். बहुत से परमेश्वर जिस बातों से अप्रसन्न होता है, जिन क्रियाओं से अप्रसन्न होता है, उन बातों को हम करते हैं, ஆனால் எனக்குள் எந்த உணர்வும் இல்லை. लेकिन हमारे अंदर कोई भी एहसास, कोई महसूस नहीं। ஏன் இந்த காரியம் நடந்தது? क्यों ऐसा हो रहा है? நமக்குள் மரணம் வந்திருக்கிறது. क्योंकि हमारे अंदर आत्मिक जीवन में मृत्यु आ गई है। ஆவிக்குரிய மரணம் உள்ளே வந்திருக்கிறதை அறியாதவர்களாய் இருக்கிறோம். आत्मिक मृत्यु हमारे अंदर आ चुकी है, उसको आज तक हमने पहचाना नहीं। பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, प्रिय परमेश्वर के लोगों, கர்த்தர் நம்மை அதிகமாய் உணர்வடைய செய்வாராக. परमेश्वर हम सभी के अंदर और भी अधिक कार्य करें। நம்மை நாமே தேவனுடைய வெளிச்சத்திலே நிறுத்தி நம்மை अपने பரிசீலிப்போமாக. आप को परमेश्वर के प्रकाशन के सामने खड़ा करके जांचें। இந்த விசுவாசம் என்ன என்பது நம்ம எல்லாருக்கும் அறிந்த ஒரு हम सभी வசனம். लोग जानते हैं ये विश्वास क्या होता है। எபிரேயர் 11:1 சொல்லுகிறது, इब्रानियों की किताब 11:1 में लिखा है, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. क्योंकि विश्वास आशा की हुई वस्तुओं का निश्चय, अनदेखी वस्तुओं का प्रमाण है।
தேவன் சொல்லுகிறதை இந்த கண் பார்க்காவிட்டாலும் எனக்குள் விசுவாசம் இருந்தால் நான் அதை நம்புவேன், அதுக்காக உறுதியாயிருப்பேன். यदि परमेश्वर जो बातें करता है, जो विषय हमें बताता है, उसको यदि हमारी आंखें ना भी देखें तो भी हम उस पर विश्वास करते हैं, அதற்காக வாழ்கிறேன். उसके लिए हम जीते भी हैं. அங்க அந்த வசனத்துக்கு கீழாக நீங்க வாசிச்சீங்கன்னா, उसके नीचे के वचनों को आप पढ़कर देखें, அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். क्योंकि इसी के विषय में प्राचीनों की अच्छी गवाही दी गई है. இந்த விசுவாசத்தினாலதான் ஆரம்பத்தில் இருந்த ஆபிரகாம், நோவா எல்லா பரிசுத்தவான்களும், इसी विश्वास में ही आरंभ से ही अब्राहम, नूह, इस प्रकार के सारे परमेश्वर के भक्त जन जिए गए இந்த थे. வேதத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களும் இந்த விசுவாசத்தை கொண்டுதான் ஜீவித்தார்கள், நற்சாட்சி பெற்றார்கள். ये सारे परमेश्वर के भक्त जन जितना यहाँ धर्मशास्त्र में दिए गए हैं, वो सभी लोग परमेश्वर के इस विश्वास के कारण ही जी सके थे. அப்படியானால் இதுதான் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட தேவனுடைய வழியா இருக்கிறது. तो ये विश्वास ही हम आपके लिए दिया गया परमेश्वर का मार्ग है. நம்முடைய வழியும் இதே விசுவாசத்திலேயே தான் நாம் தொடர்ந்து போக வேண்டிய தேவை இருக்கிறது. हम सभी लोग भी इस विश्वास में ही जो है लगातार चलना चाहिए. எப்படி நான் இதில் போக முடியும்? कैसे इस विश्वास में हम चल सकेंगे? இந்த விசுவாசத்தினுடைய துவக்கம் என்ன? ये विश्वास की शुरुआत क्या है? ரோமருக்கு எழுதின आप நிருபம் रोमियो की किताब அதனுடைய 10ஆம் அதிகாரம், उसका 19 निकालिएगा. ரோமர் 10ஆம் அதிகாரம் 10 रोमियो की किताब 10वां अध्याय. நாம் அங்கே பார்க்கும் பொழுது நாம் எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் தான். 7வது வசனம், 15வது வசனம், ஜீசஸ் 11வது வசனத்தை, ஆமென், 17வது வசனத்தை 10 பார்த்தா, का 17 में पढ़िएगा. ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று எழுதியிருக்கிறது. अर्थात विश्वास सुनने से, सुनना मसीह के वचन से होता है. அல்லேலூயா. हालेलुया. வசனத்தை நாம் விசுவாசம் எப்படி வருதுன்னா கேட்பதில் இருந்து வருகிறது. विश्वास सुनने से आता है. நீங்க இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா, आप अंग्रेजी बाइबल में पढ़कर देखिएगा, இந்த விசுவாசம் தேவனை அறிவதில் இருந்து வருகிறது என்று विश्वास சொல்லப்படுகிறது. जितना हम परमेश्वर के बारे में जानने की कोशिश करते हैं, उतना ही हमारे अंदर विश्वास बढ़ता है. அதை தேவனை அறிய அறிய ஒரு மனிதனுக்குள் விசுவாசம் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. परमेश्वर का वचन बताता है, जितना हम परमेश्वर के बारे में और भी इच्छा से, लालसा से जानने की कोशिश करते हैं, उतना ही विश्वास हमारे अंदर बढ़ता जाता நீங்கள் है. எவ்வளவாய் தேவனுடைய வசனத்தை கேட்கிறீர்களோ அவ்வளவாய் உங்களுக்குள் விசுவாசம் வரும். जितना आप परमेश्वर के वचन को सुनेंगे, उतना भी पर आपके अंदर विश्वास बढ़ता जाएगा. வேதத்திலே சில பதங்களை ஆவியானவர் பதிவு பண்ணி வைத்திருக்கிறார். परमेश्वर की आत्मा ने धर्मशास्त्र में अनेक वचनों को लिखा है. நான் அந்த பதங்களை உங்களுக்கு காண்பித்து நீங்கள் அதை அறிந்து கொண்டால் இன்னும் அதிகமாய் தேவனுக்குள் வளர உங்களுக்கு उन உதவியாக वचनों இருக்கும். को मैं आपको दिखाना चाहता हूं कि यदि आप जानेंगे तो आपके लिए और भी अधिक प्रयोजन होगा. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் दूसरा तीमुथियुस की किताब, அதனுடைய 3ஆம் அதிகாரம், उसका 3रा अध्याय, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16 17 வசனத்தை நீங்க उसका வாசிக்கலாம். 16 और 17 में पढ़कर देखिएगा. दूसरा तीमुथियुस 3रा अध्याय 16 और 17. இங்க பாத்தீங்கன்னா வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. संपूर्ण पवित्र शास्त्र परमेश्वर की प्रेरणा से रचा गया है. நல்லா நீங்க கவனிக்கணும். आप अच्छी तरह ध्यान दीजिएगा. வேதத்தில் உள்ள இந்த வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவரால் ஊதப்பட்டு இருக்கிறது. परमेश्वर का हर एक वचन परमेश्वर की आत्मा के द्वारा फूंक कर जो है लिखा गया है. தேவன் நமக்கு தெரியும், நம்ம பேசும்போது நம்மளுடைய வாயிலிருந்து காற்று வெளிவரும். हम जब बात करते हैं, हमारे नाक से, हमारे मुंह से जो है श्वास निकलता है, हवा निकलती है. தேவனுடைய சுவாசம் தான் இந்த வார்த்தைகள். उसी प्रकार परमेश्वर का एक एक श्वास ये परमेश्वर के धर्मशास्त्र के वचन है. இந்த முழு வேதமும் தேவனுடைய சுவாசமாய் இருக்கிறது. ये पूरा धर्मशास्त्र जो है परमेश्वर के श्वास है. நாம் எல்லாருக்கும் அறிந்திருக்கிறபடி हम सभी लोग जानते हैं, பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகம புஸ்தகத்திலே पुराने नियम की उत्पत्ति की किताब में தேவன் மனிதனை உண்டாக்கின போது परमेश्वर ने जब मनुष्य की रचना की, அந்த மனிதனுக்குள் ஆண்டவர் ஊதினார், மனிதன் ஜீவ ஆத்மாவானார். मिट्टी से मनुष्य को रचकर परमेश्वर ने अपने श्वास को फूंका, वो जीवित प्राणी बना. அதற்கு பிறகு தேவன் வேதத்தில் இன்னொரு இடத்தில் ஊதுகிறார். उसके बाद परमेश्वर
परमेश्वर ने, आप धर्मशास्त्र पढ़कर देखिएगा, दूसरी जगह पे जो है दोबारा फूका था। நீங்கள் எங்கே அதை நீங்க அறிந்திருப்பீர்கள் என்று நான் எண்ணுகிறேன். मैं सोचता हूँ आप लोग जानते होंगे। நீங்கள் யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை आप பார்த்து यूहन्ना किताब 20वां अध्याय का 22ஆம் வசனம் 20 का 22 को आप पढ़कर देखिए, परमेश्वर ने दूसरी बार जो फूका था उसके வேதத்துல बारे में ரெண்டு लिखा है। இடத்தில் தான் தேவன் ஊதினார் என்று வருகிறது. क्योंकि धर्मशास्त्र में दो जगह पर ही लिखा है कि परमेश्वर ने फूका। இங்க இரண்டாவதாக ஆண்டவர் எப்ப ஊதுகிறான்னு பாத்தீங்கன்னா, दूसरा परमेश्वर ने कहां पर फूका? ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் சீஷர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். परमेश्वर जब मर के जी उठा, उसके बाद परमेश्वर ने चेलों को फूंक कर अपनी आत्मा को दिया। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? நம்ம எல்லாருக்கும் பெந்தகோஸ்தே நாள்ல ஆவியானவர் வல்லமே இறங்குனது தெரியும். हम सभी लोग जानते हैं पेंतेकोस्त के दिन में परमेश्वर की आत्मा सामर्थ्य से उतरी थी। அந்த அற்புதம், அந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே उस தெரியும். घटना के बारे में सभी लोग जानते हैं। ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது, இந்த சீஷர்கள் பரிசுத்த ஆவியானவரை இயேசுவின் ஊதுதலினாலே பெற்றுக்கொண்டார்கள். लेकिन बहुत से लोग नहीं जानते हैं कि परमेश्वर के चेलों लोगों के अंदर जो परमेश्वर की आत्मा उतरी थी, वो परमेश्वर के द्वारा फूके जाने के पर। பெந்தகோஸ்தே நாளின் வல்லமையாய் பெற்றுக்கொள்ள வேண்டியதற்கு முன்பு அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை ஜீவனாக பெற்றுக்கொண்டார்கள். पेंतकोस्त के दिन में सामर्थ्य से परमेश्वर की आत्मा को पाने से पहले परमेश्वर के द्वारा फूके जाने के बाद जीवन के द्वारा परमेश्वर के चेलों ने उस परमेश्वर की सामर्थ्य को, पवित्र आत्मा को पाया था। இந்த ஜீவனாக அவங்க பெற்றுக்கொள்ளல அப்படின்னா வல்லமையாக பெற்றுக்கொள்கிற இடத்துக்கு அவங்க जब வந்திருக்க तक वो முடியாது. जीवन रूपी श्वास को, उस परमेश्वर की आत्मा को नहीं पाते, तो वो उस परमेश्वर की आत्मा के सामर्थ्य को पेंतकोस्त के दिन में भी नहीं पा सकते। நம்ம எல்லாரும் ஜெபித்துக் கொண்டு हम இருக்கிறோம். सभी लोग प्रार्थना करते हैं। ஆண்டவரே நீங்க முன்மாரியை பெஞ்சது போல பின்மாரியை பெய்யணும் சொல்லி ஜெபிக்கிறோம். हम सभी लोग प्रार्थना करते हैं, परमेश्वर उस समय में जिस प्रकार आपकी आत्मा उतरी थी, उसी प्रकार आज हमारे ऊपर उतरे। கடைசி காலத்துக்குள்ள அபிஷேகத்தை ஊற்றுங்கன்னு ஜெபிக்கிறோம். अंतिम दिनों के उस अभिषेक को हमारे ऊपर आज डालिए, हम प्रार्थना करते हैं। ஆனால் கர்த்தர் கடைசி காலத்தின் அபிஷேகத்தை நம் மீது ஊற்ற வேண்டுமானால் यदि अंतिम दिन का अभिषेक को आज हमारे ऊपर उंडेलना है, तो நீங்கள் அதற்கு முன்பாக தேவனுடைய ஊதுதலினாலே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்க तो வேண்டும். उससे पहले हमें परमेश्वर के उस जीवन को अपने अंदर, जीवन रूपी पवित्र आत्मा को हमारे अंदर अपने जीवन में हमें पाना भी है। அல்லது இன்னும் ஆழமாய் சொல்ல வேண்டுமானால் கிறிஸ்துவை, இந்த பரிசுத்த ஆவியானவரை ஜீவனாக நீங்கள் உங்களுக்கு பெற்றிருக்க வேண்டும். और भी गहराई से बताया जाए तो उस पवित्र आत्मा को अपने जीवन के अंदर, अपने जीवन के अंदर हमें पाना भी है। நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த சீஷர்கள் இயேசுவோடு வாழ்ந்தார்கள். हम सभी लोग जानते हैं चेले परमेश्वर के साथ साथ में रहे थे। இயேசு நிறைய அற்புதம் பண்ணாங்க, परमेश्वर ने अनेक अद्भुत आश्चर्य कर्म को किया, கூட இருந்து பார்த்தாங்க, साथ में रहकर उन सारे बातों को देखा, நிறைய பிரசங்கம் பண்ணாங்க, अनेक संदेश को सुना, கூட இருந்து கேட்டாங்க, और साथ में रहकर यीशु के उपदेश को सुना, எல்லாவற்றையும் பார்த்தார்கள். सब कुछ देखा। ஆனா கடைசியில் இயேசு விட்டுட்டு ஓடிட்டாங்க. लेकिन अंत में प्रभु यीशु मसीह को छोड़कर चले भी गए। அவங்களால நிக்க முடியல, वो प्रभु यीशु मसीह के साथ खड़े नहीं रह सके, அவங்களால ஒண்ணா இருக்க முடியல. वो एक साथ, एक मन के साथ भी नहीं रह सके थे। இயேசுவோடு தான் வாழ்ந்தாங்க. यीशु के साथ साथ में रहे। இயேசுவை விட நல்ல பிரசங்கம் இன்னைக்கு யாரும் பிரசங்கிக்க प्रभु यीशु முடியாது. मसीह से बढ़कर कोई उपदेश आज नहीं दे सकता। ஆனால் அந்த பிரசங்கத்தை கேட்ட பிறகு लेकिन उस उपदेश को सुनने के बावजूद भी அவங்களுடைய வாழ்க்கையில என்ன வரல அப்படின்னு उनके பாத்தீங்கன்னா, जीवन में क्या नहीं आया था? மாற்றம் வரல. रूपांतर नहीं आया। இயேசு இறந்த பிறகு यीशु मसीह के मरने के बाद, அந்த மரணத்துக்கு போற நேரத்துல கூட उस मृत्यु की घटी में भी அவங்களுடைய வாழ்க்கையில என்ன பெரிதாக பேசப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, वे आपस में क्या बात कर रहे थे? அடுத்தது நம்மள யார் अब பெரியவனாகலாம். हम में से कौन बड़ा व्यक्ति बनेगा? இயேசு போறாரு, यीशु मसीह जाने वाला है, அந்த பொசிஷன்ல நம்ம எப்படி யார் अब வர்றது? उस स्थान पे कौन आने वाला है? இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையா यही இருந்தது. उन लोगों की बात थी। இது எதை காண்பிக்கிறது? ये किसको प्रकट करता है, किसको அவர்கள் दर्शाता है? முழுக்க முழுக்க மாம்சத்தில் வாழ்ந்து वे கொண்டிருந்தார்கள். पूरी तरह जो है अपने शारीरिक जीवन पर ही जी रहे थे। அவர்கள் இக்கட்டு வந்தபோது जब उनके लिए कठिन परिस्थितियां आई, இயேசுவை விட்டுட்டு ஓடிட்டாங்க. यीशु को छोड़कर चले गए।
நம்முடைய வாழ்க்கையிலும் கூட आज हमारे जीवन में भी மாம்சத்தின்படி வாழ்ற வரைக்கும் हम जब तक इस शारीरिक तौर पर ही जीते रहेंगे, நம்ம குடும்பத்துல நம்முடைய சூழ்நிலையில வரக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள் கூட जब तक हम शारीरिक इच्छाओं पर चलते रहेंगे, हमारे परिवार में आने वाली छोटी छोटी சின்ன मुसीबतें, சின்ன சூழ்நிலையில கூட छोटी छोटी परिस्थितियां में भी ஏன் நம்மளால நிக்க முடியல हम தெரியுமா? क्यों नहीं खड़े हो पाते हैं? ஏன் தேவனுக்காக நம்மளால நிக்க क्यों முடியல? परमेश्वर के लिए हम खड़े नहीं हो पाते வேற हैं? ஒரு காரியமும் இல்ல, और कोई बात नहीं, ஆவியானவர் ஜீவனாக மாறவில்லை. कि पवित्र आत्मा हमारे अंदर जीवन बनकर नहीं आया। ஆவியானவர் என்னுடைய வரத்தை பெற்றிருக்கிறது உண்மைதான். पवित्र आत्मा को पाए हैं, அவருடைய வரத்தை நான் उस பெற்றிருக்கிறேன், वरदान को हम पाए हैं, அந்நிய பாஷை பேசுகிறேன். अन्य भाषा बोलते हैं, ஆனால் கிறிஸ்து எனக்கு ஜீவனாக மாறவில்லை. लेकिन वो यीशु मसीह हमारे लिए जीवन नहीं बना है पूरी तरह। நான் ஏற்கனவே சொன்னது போல जैसे मैंने पहले आपको बताया था, ஜீவன் ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது जितना परमेश्वर का जीवन हमारे अंदर एक व्यक्ति के अंदर आएगा, அவனுக்குள் ஒவ்வொரு நாளும் வளர்ச்சியின் அனுபவம் இருக்கிறது. उनके अंदर प्रतिदिन जो है आत्मिक उन्नति होती जाएगी, அவனுக்குள் உணர்வு வருகிறது. उनके अंदर जो है अनुभव आएगा, அவனுக்குள் ஒவ்வொரு நாளும் அந்த ஜீவனுக்கு ஏற்ற ஒரு வளர்ச்சி அவனுக்குள் இருக்கிறது. उनके अंदर आत्मिक जीवन की वृद्धि होती जाएगी। வளர வளர அதுக்கு ஏற்ற அறிவு வருகிறது. जितना बढ़ते जाएंगे उसके हिसाब से आत्मिक ज्ञान भी बढ़ता जाएगा, அதற்கு ஏற்ற செயல்பாடுகள் அவனில் उसके வருகிறது. अनुसार हमारे अंदर क्रियाएं भी आएंगी। நம்மள எல்லாருமே நம்ம ஒரு காலத்துல சின்ன குழந்தையா பிறந்தவங்க हम தான். सभी लोग एक समय में छोटे बच्चे थे, ஆனால் நம்ம இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆளா लेकिन இருக்கிறோம். आज कितने बड़े व्यक्ति बन चुके हैं। நமக்குள்ள இருந்த ஜீவன் சும்மா இல்ல, हमारे अंदर जो जीवन है वो कोई साधारण जीवन வளர்ந்து नहीं, கொண்டே வந்தது. वो बढ़ता जाता है, முதிர்ச்சியின் நிலை வரையிலும் வளர்ந்து கொண்டே வருகிறது. बुढ़ापे तक वो बढ़ता ही जाएगा। கிறிஸ்து உங்களுக்குள் ஜீவனாய் வந்தால் इसी प्रकार प्रभु यीशु मसीह यदि आपके अंदर जीवन बनकर आएगा, கிறிஸ்து அப்படியே இருக்க மாட்டார். वो प्रभु यीशु मसीह वैसा ही आपके अंदर नहीं நான் रहेगा। இத்தனை வருடத்துக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்டு हम इतने सालों पहले उद्धार पाए थे, இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டு சபையில ஒரு பழைய ஆளா இருக்கிறேன் என்கிறதோட அது आज இருக்காது. हम जो है वे उद्धार पाकर आज तक हम प्राचीन बनकर ही बैठे हैं। எனக்குள் ஒரு காரியத்தை நடப்பித்திருக்கும். यदि हम सच में हम प्रभु के जीवन को पाए होंगे तो हमारे अंदर जरूर बदलाव आएगा। என்னுடைய பிள்ளைய பாத்தீங்கன்னா வளர 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 அவன் என்ன போல மாறிக்கொண்டு வருவான். आप देखिएगा हर एक का बच्चा जितना बड़ा होता है अपने माता पिता के जैसे ही होता है, நம்ம பிள்ளைங்க நம்மள போலவே எழும்பி வரும். क्योंकि हमारा बच्चा हमारी छाप में ही बढ़ता जाएगा। அப்படியானால் இயேசுவினுடைய ஜீவனை எனக்குள்ள வைத்திருக்கிறார் என்று நான் சொல்லுகிறேன். ऐसा है तो हम कहते हैं प्रभु यीशु मसीह के जीवन को हमने पाया है, हम प्रभु यीशु मसीह के संतान है कहते हैं, ஆனால் வருஷம் கடந்து போய் கொண்டே இருக்கிறது. लेकिन वर्ष बीतते जा रहा है, எனக்குள் இயேசுவின் சுபாவங்கள் ஒன்று लेकिन வரவில்லை. हमारे अंदर परमेश्वर की छाप, परमेश्वर का स्वभाव नहीं आया है। இயேசுவை பிரதிநிதிப்படுத்துகிற ஒரு வளர்ச்சி எனக்குள்ள இல்லை. प्रभु यीशु मसीह को प्रकट करने वाला जीवन और वृद्धि हमारे अंदर नहीं है। ஏன் வரல? क्यों? இங்கே வளர்ச்சி தடைப்பட்டு இருக்கிறது. क्योंकि हमारी वृद्धि में रुकावट है। நமக்கு தெரியும் हम जानते हैं சில பிள்ளைகள் நல்லபடியாக பிறப்பார்கள், कुछ बच्चे जो है अच्छी तरह पैदा होते हैं, ஆனா அந்த பிள்ளைகளுக்கு தேவையான சத்துள்ள உணவுங்க लेकिन கொடுக்கப்படவில்லை. उस बच्चे के लिए ताकत की मतलब भोजन, एक संतुलन भोजन नहीं दिया जाता है। சத்தான உணவு, நேர்த்தியான உணவு எடுத்துக்கொள்ளாததனால अच्छी तरह संतुलन भोजन ना लेने के कारण, குழந்தை வளர்ச்சி இல்லாமல் போய் விடுகிறது. वो पौष्टिक भोजन ना मिलने के कारण उस बच्चे के अंदर वृद्धि नहीं होती है। இல்லனா அதுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாம यदि उनके अंदर रोग प्रतिरोधक क्षमता नहीं है, நோயினால பாதிக்கப்பட்டு அது என்ன செய்யுதுன்னா வளர்ச்சி இழந்து वो விடுகிறது. रोग से ग्रस्त होकर अपनी वृद्धि को खो देगा। வருஷம் நடந்திருக்கும், वर्ष बीतता जाएगा, இல்ல சேர்லயே இருக்கும், उम्र बढ़ता जाएगा, बच्चा कुर्सी पर बैठा ही रहेगा, எழும்பி நடக்க முடியாது, वो चल नहीं पाएगा, அதால பேச वो முடியாது. बोल नहीं सकेगा, ஏதோ ஒரு குறைவினால் மாற்றிக்கொண்டு क्योंकि இருக்கிறது. उनके अंदर कोई ना कोई कमी होगी। இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை பாத்தீங்கன்னா आज अनेक लोग के जीवन को देखिए, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எப்படி उनके अंदर தூங்கி आत्मिक இருக்கிறோம். स्थिति उसी प्रकार है। இதெல்லாம் காரணம் என்னது इन सब நினைக்கிறீங்க? का कारण क्या है आप सोचते हैं? இது எல்லாவற்றுக்கும் அடிப்படையான காரணம் நமக்குள் ஆவியானவர் ஜீவனாக பகிர்ந்தளிக்கப்படவில்லை उन என்பது. हर एक विषय का बेसिक नेव हमारे अंदर परमेश्वर की आत्मा, परमेश्वर का जीवन परिपूर्ण नहीं है। அல்லது ஜீவனை பெற்ற நான் ஏதோ ஒரு விதத்தில் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன். हम परमेश्वर के जीवन को पाए हैं, लेकिन कहीं ना कहीं पर आत्मिक रोग ग्रस्त हैं। நான் இதுல வேதத்துல நமக்கு अनेक காரியங்களை நமக்கு சத்தியமாக எழுதி தந்த இந்த பவுலை உதாரணமாக உங்களுக்கு मैं पौलुस को காண்பிக்கிறேன். एक उदाहरण के रूप में लेता हूँ, जिन्होंने अनेक आत्मिक सत्य को अपने पत्र
पत्री में लिखा है। பிலிப்பியர் நிருபம் फिलिपियों की किताब 3ஆம் அதிகாரம் फिलिपियों की किताब 3रा अध्याय அதனுடைய 5 முதல் 17ஆம் வசனம் வரை பார்த்தீர்களானால் 3रा अध्याय उसके 5 से 17 तक पढ़कर देखिएगा। பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் फिलिपियों की किताब 3रा अध्याय அங்கே பவுலுடைய சரித்திரத்தை குறித்து ஆவியானவர் அங்கே எழுதியிருக்கிறார்। वहां पर पौलुस के इतिहास के बारे में परमेश्वर की आत्मा ने लिखा है। பவுல் நல்ல ஒரு பரிசேயராக இருந்தார்। पौलुस एक फरीसी व्यक्ति था। 8ஆம் நாள்ல கரெக்ட்டா விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கார்। 8वें दिन में खतना कराया हुआ व्यक्ति। அவர் இஸ்ரவேல் வம்சத்தான்। वो इस्राएली वंश का था। பென்யமீன் கோத்திரம் और बिन्यामीन के गोत्र का था। எபிரேயர் और इब्रानियों का इब्रानी। அவன் அந்த நியாய பிரமாணத்தின்படி ஒரு பரிசேயனாய் வாழ்ந்தார்। और व्यवस्था के अनुसार में कहे जाए तो एक फरीसी व्यक्ति था। பக்தி வைராக்கியத்தினால சபையை துன்பப்படுத்தின ஒரு மனிதன்। वो अपने भक्ति के वैराग्य के कारण कलीसियाओं को सताने वाला व्यक्ति था। நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்। और व्यवस्था की धार्मिकता के विषय में कहो तो वो निर्दोष व्यक्ति था। हालेलुया हालेलुया। நமக்கு இன்னைக்கு உள்ள வாழ்க்கையில நம்ம अनेகர் நிறைய பிரமாணங்களை நம்ம அறிந்திருந்தாலும் நம்மள குறை இல்லைன்னு சொல்ல முடியாது। आज हम अनेक व्यवस्थाओं को जानते भी होंगे लेकिन हम नहीं कह सकेंगे कि हम निर्दोष हैं। ஆனா பவுலுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா लेकिन पौलुस के जीवन को देखिए। நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாத அளவுக்கு ஒரு பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை। पौलुस जितना वो व्यवस्थाओं को जानता था उस व्यवस्थाओं के अनुसार वो निर्दोष व्यक्ति था। இவ்வளவு பக்தி உள்ள ஒரு நபரா இருந்த பிறகு भक्तिमय व्यक्ति होने के बावजूद அவருடைய வாழ்க்கையில தேவனை அறியாமல் வாழ்ந்து वो கொண்டிருந்தார்। अपने जीवन को परमेश्वर को पाया हुआ व्यक्ति नहीं था। அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் நியாய பிரமாணம் தான்। वो जितना जानता था वो सब व्यवस्थाओं के बारे அந்த में। நியாய பிரமாணத்துல வைராக்கியமா இருந்தார்। उस व्यवस्था के अनुसार वो बिल्कुल खरा था। இந்த பவுல ஆண்டவர் ஒரு நாள் சந்தித்தார்। उस पौलुस को परमेश्वर ने एक दिन जो छुआ நம்மை போல அவரையும் சந்தித்தார்। हम हर एक के अनुसार परमेश्वर ने उनको चुना। ஆண்டவருடைய வெளிச்சத்தை அவர் और பெற்றுக்கொண்டார்। परमेश्वर के प्रकाशन को ज्योति को उसने पाया। இங்க ஆண்டவரை அவர் பெற்றுக்கொண்ட பிறகு परमेश्वर को पाने के बाद இங்க எழுதி இருக்கிறத நீங்க கவனிங்க। यहाँ पर लिखा है आप देखिएगा 7வது வசனம் சொல்லுகிறது 7 में लिखा है ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்கென்று நஷ்டம் என்று எண்ணினேன்। जो जो बातें मेरे लाभ की थी उन्हीं को मैंने मसीह के कारण हानि समझ लिया। கிறிஸ்துவை அவர் முதலாவது பார்க்கிறார்। जब उसने प्रभु यीशु मसीह को पहचाना இவரை அறிந்து கொண்ட பிறகு और उनको जानने के बाद இன்னும் அவரை அறிய வேண்டும் என்பதற்காக उन्होंने और भी परमेश्वर के बारे में जानने के लिए மற்ற காரியங்களை நஷ்டமாக எண்ணினார்। संसार के हर एक लाभ की बातों को कूड़ा समझा। இந்த வேதத்தில் அதிகமான வெளிச்சத்தை பெற்ற ஒரு மனிதனாக பவுல் இருக்கிறார்। धर्मशास्त्र के अनेक प्रकाशनों को पाया हुआ व्यक्ति पौलुस ने लिखा है। அந்த வெளிச்சத்தை தேவன் ஏன் கொடுத்தார் என்கிறதுக்கு தான் ஆவியானவர் பதிவு பண்ணி उस வைத்திருக்கிறார்। प्रकाशनों को परमेश्वर ने पौलुस को क्यों दिया उसी का कारण पवित्र आत्मा ने यहाँ पर लिखा है। நம்ம எங்க தப்பு பண்ணியிருக்கிறோம்ன்றதை அறிந்து கொள்வதற்காக தான் நான் இதை காண்பிக்க हम आज விரும்புகிறேன்। क्या गलती कर रहे हैं कहाँ पर कमी को छोड़ रखे हैं उसको जानने के लिए लिख कर दिया है। இந்த 8வது வசனத்தை பாத்தீங்கன்னா 8वें वचन को पढ़कर देखिए। என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் குப்பையாக मैंने अपने प्रभु मसीह यीशु के पहचान की उत्तमता के कारण मैंने सब वस्तुओं को हानि उठाई और उन्हें कूड़ा समझता हूँ। பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ये परमेश्वर के लोग நாம் தேவனை அறிகிற அறிவு நித்திய ஜீவனை நமக்கு கொண்டு வருகிறது என்று பார்த்து கொண்டு परमेश्वर வருகிறோம்। को जानने की जानकारी समझ हमें अनंत जीवन को देता है। இந்த தேவனை அறிய வேண்டும் என்பதற்காக அவர் மற்றவற்றை குப்பையாக எண்ணினார்। और उस पौलुस ने परमेश्वर को जानने के लिए उनको समझने के लिए हर एक बातों को कूड़ा समझा। நம்ம வாழ்க்கையில ஏன் நம்மளால அந்த கிரியையில் தேவனோடு ஒன்றாக முடியல அப்படின்னா हम अपनी क्रियाओं में परमेश्वर के साथ क्यों नहीं एक हो पाते हैं। நம்ம பண்ணுகிற தவறு இங்கனா இங்கதான் பண்றோம்। हम सभी लोग यहीं पर गलती को छोड़ते हैं। எனக்கு ஆண்டவரும் வேணும், मुझे प्रभु यीशु मसीह भी चाहिए, எனக்கு இந்த உலகமும் ये வேணும்। संसार भी मेरे लिए साथ साथ चाहिए। ரெண்டுமே ஒண்ணாக்க முடியாது। हम दोनों को एक साथ लेकर नहीं चल सकेंगे। தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, तमिल में एक कहावत कही जाती है, ஒரு உரையில ஒரு வாள் தான் வைக்க முடியும்। एक मतलब
एक शस्त्र के अंदर एक ही तलवार को हम रख सकते हैं। ராஜாக்கள் வாழ் வைத்திருப்பாங்க, आप பார்த்திருப்பீங்க. लोगों ने देखा होगा कि राजा लोग अपने साइड में एक तलवार को टांगते हैं। அந்த ஒரு வாழ் ஒரு உரையில ஒண்ணுதான் வைக்க उस முடியும். एक कवच के अंदर एक ही तलवार को हम रख सकेंगे। இந்த வீட்டுக்குள்ள தேவன் ஒண்ணுல இருக்க முடியும், இல்லனா உலகம் இருக்க उसी முடியும். प्रकार से इस मन के अंदर, इस हृदय के अंदर या तो हम प्रभु यीशु मसीह को रख सकेंगे या संसार को रख सकेंगे। ரெண்டு பேருக்கும் இடம் கொடுத்து வாழ முடியாது. दोनों को एक ही साथ में जगह देकर हम नहीं जी सकेंगे। நம்மளுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படினா, लेकिन आज हम सबकी बड़ी समस्या क्या है? இது ரெண்டுத்தையும் ஒண்ணாக்கி ஏதாவது ஒரு புதுசா பண்ணிரலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். हम क्या ट्राई करते हैं कि हम प्रभु यीशु मसीह को, संसार को, दोनों को मिलाकर एक नई वस्तु को हम बनाएं। எனக்கு எப்படியாவது ஆண்டவர் வேணும், हमें परमेश्वर भी चाहिए ஆனா உலகத்தையும் என்னால விட முடியல. और इस संसार को भी हम छोड़ नहीं सक रहे हैं। அல்லேலூயா. हालेलुया। அதுதான் நம்ம பண்ணுகிற தவறு. यही हम सब लोग गलती करते हैं। நீங்க ஜீவனையும் மரணத்தையும் ஒன்று போல் எடுக்க முடியாது. आप जीवन को और मृत्यु को एक साथ नहीं ले सकेंगे। ஆண்டவர் சொன்னது ஆதியிலிருந்தே இந்த கோட்பாடு வந்து கொண்டிருக்கிறது. आप देखेंगे आदि से ही ये नियम चलता हुआ आ रहा है। இந்த ரெண்டு விருட்சத்துல ஒரு விருட்சம் தான் நீ புசிக்கணும். आप इन दोनों वृक्षों में से किसी एक वृक्ष के ही फल को खा सकते ஒரு हैं। விருட்சத்தை நீ புசிக்க கூடாது. एक वृक्ष के फल को नहीं खाना है। உலகத்தையும் நாம் தேவனையும் ஒன்றாக இணைக்கவே முடியாது. हम संसार को और परमेश्वर को एक साथ कभी नहीं मिला सकेंगे। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. आज परमेश्वर आप हर एक के जीवन में कार्य करें। இங்கே இவர் இதை கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பையாக और எண்ணுகிறார். प्रभु यीशु मसीह को जानने के उस महत्व के लिए पौलुस ने सारी बातों को कूड़ा समझा। அது மாத்திரமல்ல, इतना ही नहीं, அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12ஆம் வசனம் சொல்லுது, आप 12 में पढ़कर देखिएगा, நான் அடைந்தாயிற்றுன்னு எண்ணுகிறது இல்ல, मैं ये मतलब नहीं कि मैं पा चुका हूँ நான் தேறிட்டேன் அப்படின்னு நினைக்கிறது இல்ல, या मैं सिद्ध हो चुका हूँ, इतना भी नहीं समझता। கிறிஸ்து இயேசுவினால் எதற்கு பிடிக்கப்பட்டேன் அதைக்காக ஆசையா பின்தொடர்றேன். जिस मसीह के लिए मैं पकड़ा गया हूँ, उस पदार्थ को पकड़ने के लिए मैं दौड़ा जाता हूँ। நம்மை நாமே யோசிச்சு பார்ப்போம். अपने आप को जांच कर देखें। ஒரு நாள் நம்ம ரட்சிக்கப்பட்டு முதல் சபைக்கு வந்தோம் பாருங்க. हम एक दिन उद्धार पाकर पहली बार इस कलीसिया में आए थे। அன்னைக்கு சபையில இருக்க யாரையுமே उस தெரியாது. समय में कलीसिया के सभी व्यक्तियों को हम नहीं जानते थे। பாஸ்டருக்கு நமக்கு அதிகமான உறவு और கிடையாது. पास्टर के साथ में मेरा कोई अच्छा रिश्ता नहीं था। அன்னைக்கு இயேசுவை தேடி இயேசு மேல உள்ள ஒரு அன்புல வந்தோம் लेकिन उस பாருங்க. समय में प्रभु यीशु मसीह को ढूंढकर उनके प्रेम के खातिर आप कलीसिया में आए थे। அதே அன்பு நமக்கு இன்னைக்கு இருக்குதா சபையில? वही आदि का प्रेम आज कलीसिया में आपके अंदर है क्या? ஏன் அது காணாம போயிட்டு? क्यों वो गायब हो चुका है? ஏன் தெரியுமா? क्यों? நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்ற எண்ணம் உள்ள. क्योंकि हमारे अंदर ये विचार है कि हम सिद्ध हो चुके हैं। இப்ப எனக்கு தெரியும், வேதம் தெரியும், अब हम वचनों को जानते हैं, பாஸ்டர் தெரியும், पास्टर को जानते हैं, பல வருஷமா சர்ச் தெரியும், कलीसिया के बारे में जानते हैं, சர்ச்சுக்கு டைமிங் தெரியும், कलीसिया का समय भी हमें पता है, எல்லாமே எனக்கு இப்ப தெரியும். सब कुछ हमें पता है। அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. इसलिए अब मुझे कोई जरूरत नहीं। புரியுதுங்களா? நம்மளை அறியாமலே நான் அடைந்தாயிற்று இந்த எண்ணம் உள்ளே ஒட்டி கொண்டு விட்டது. हम ना जानते हुए हम प्राप्त कर चुके हैं, हम सिद्ध हो चुके हैं, इस विचार से ग्रस्त हैं। பவுல் கடைசி வரையிலும் தன்னுடைய ஓட்டத்தை வெற்றியாக ஜெயமாய் முடிப்பதற்கான காரணம் என்னவென்றால், पौलुस अंत तक जो है विश्वास के साथ, धीरज के साथ अपने दौड़ को पूरी करने का कारण क्या है? கர்த்தர் நிறைய வெளிச்சத்தை தந்தார், परमेश्वर ने पौलुस को अनेक प्रकाशनों को दिया, நிறைய சபைகளை உருவாக்கினார், अनेक कलीसियाओं को स्थिर किया, நிறைய நிருபங்களை எழுதினார். पत्रियों को पौलुस ने लिखा। ஆனால் உள்ளத்தில் எப்படி இருந்தார் लेकिन என்றால், उनके मन के अंदर क्या विचार था? ஒரு சிறு பிள்ளையை போல, एक बालक के समान, ஆண்டவரே நான் இன்னும் கற்றுக்கொள்ள मुझे வேண்டியது और भी सीखना है, இன்னும் நிறைய இருக்கு ஆண்டவரே, अनेक बातें हैं सीखने के நான் लिए। இன்னும் அடையல, मैं अभी भी जो पूरी तरह प्राप्त नहीं कर இன்னும் चुका நான் ஓட हूं, வேண்டி இருக்குது, और भी मुझे दौड़ना है, நான் இலக்கை நோக்கி ஓடணும். मुझे अपने लक्ष्य को देखकर दौड़ना है। அந்த இலக்கை நோக்கி அவர் उस ஓடிக்கொண்டிருந்தார். लक्ष्य की ओर देखता हुआ दौड़ता गया। நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இலக்கு என்னன்றதை நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோம்? आज तक अब कभी भी आप लोगों ने सोचा है कि हमारा लक्ष्य क्या है? நம்ம எல்லாரும் சர்ச்சுக்கு வர்றோம். कलीसिया में हम सभी लोग आते हैं। சர்ச்சுக்கு வந்து நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, हम कलीसिया में आकर क्या सोचते हैं? நல்லா ஜெபம் பண்ணணும், अच्छी तरह प्रार्थना करना है, ஆராதனை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு தரணும், आराधना को परमेश्वर आशीष करके நம்முடைய देना है, குடும்பத்தை ஆண்டவர் मेरे ஆசீர்வதிக்கணும், परिवार को आशीष करना है, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், बच्चों को आशीष करना பேர है, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். हमारे बाल बच्चों को आशीष करना है, என்னுடைய எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கணும். नाती पोतों को हर एक நான் இத்தனை நாள் வாழ முடியும்? इसी बातों को लेकर कब तक आप जीते रहेंगे? எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குல்ல? सबका एक अंत
है ना, ஏதாவது ஒரு காரியத்துக்கு ஒரு முடிவு ஒன்று இருக்கிறது. अनेक बातों के लिए कोई ना कोई अंत होता है ना। இப்போ நான் சின்ன குழந்தையா நான் பிறந்தேன், मैं बालक था एक समय पर, வளர்ந்தேன், बड़ा हुआ படித்தேன், और पढ़ा लिखा, வேலைக்கு போனேன், काम पे गया, வீட்டுக்குள்ள காரியங்களை செய்தேன், घर के परिवार के सारे कामों को निपटाया, கல்யாணம் திருமணமானது, विवाह हुआ, இன்னைக்கு பிள்ளைகளை தேவன் आज தந்திருக்கிறார். बच्चों को दिया है பிள்ளைகளை परमेश्वर ने, வளரும்படி நான் அவர்களுக்கு உதவி செய்து और வருகிறேன். बच्चों के बढ़ने में मदद करता हूँ, கர்த்தர் தந்த ஒரு வேலை செய்து और கொண்டிருக்கிறேன். परमेश्वर ने जो काम दिया है उसको मैं करता हूँ, ஒரு பர்பஸான ஒரு வேலை நடக்குது, और एक जो है पर्पस कार्य जो चलता रहता है, சும்மா இல்ல. खाली नहीं है। ஆவிக்குரிய பிரகாரமாகவும் आत्मिक जीवन में भी, நான் வளர்ந்து வரும்போது ஒரு காரியம் நடக்க வேண்டும். आत्मिक जीवन में जितना हम बढ़ते जाते हैं उस प्रकार हमारे जीवन में एक पर्पस प्रक्रिया चलती रहती நான் ஒரு है। முதிர்ச்சிக்கு வர வேண்டும். हमें जो है सिद्धता में पहुंचना है, என் மூலம் தேவன் இன்னும் பிள்ளைகளை பெற்றெடுக்க அலோவ் பண்ண வேண்டும். हमारे द्वारा और भी आत्मिक संतानों को परमेश्वर उत्पन्न करना है, அவர்களின் தேவனுக்குள்ள நான் வளர்த்து விட வேண்டியிருக்கு. प्रभु में हमें बढ़ाना है। இப்படிப்பட்ட பல காரியம் இருக்கிறது. इस प्रकार की अनेक बातें हैं, ஆனா எதுவுமே நடக்கலையே. लेकिन कुछ भी नहीं हो रहा है। என்னால என்னோட சொந்த குடும்பத்தில் உள்ளவங்களை திருப்ப முடியல. हम खुद के द्वारा खुद के परिवार को ही हम चला नहीं पा रहे हैं, என்னால என்னோட மனைவியே ஆண்டவருக்குள்ள நடத்த हम முடியல. अपने पत्नी को ही प्रभु में नहीं ला पा रहे हैं। ஏன் இந்த காரியங்கள் எல்லாம் क्यों இருக்கிறது? ऐसे होते हैं? நான் எங்க போகிறேன்றதை தெரியாம போய்கிட்டு இருக்கேன். क्योंकि हम अपने लक्ष्य को नहीं जान पा रहे हैं कि हम कहाँ जा रहे हैं। நான் ஏதோ ஒரு காரியத்தை நீங்க நம்ம எங்க போறோம்னு தெரியாம ஒரு பஸ்ல ஏறி உட்கார்ந்து இருந்தா எப்படி இருக்கும்? आप सोच कर देखिए, एक बस पर आकर बैठे हैं लेकिन पता नहीं बस कहाँ जा रही है। நம்ம ஒரு நாள் அப்படி பண்ண மாட்டோம். ऐसा कभी नहीं करेंगे हम। ஆனா அப்படி பண்ணுனா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ऐसा यदि करेंगे तो आपके साथ क्या होगा आप जानते हैं। ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம நிறைய நேரம் அப்படிதான் लेकिन இருக்கிறோம். आत्मिक जीवन में हम ऐसा ही कर रहे हैं। தேவன் அப்படி இருக்க சொல்லி விரும்புகிறார். परमेश्वर ने ऐसा बैठाने के लिए नहीं कहा। தேவன் ஒரு பர்பஸ் வைத்திருக்கிறார். परमेश्वर ने हर एक के जीवन में एक मूल कारण को रखा है, நான் அதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். वो मैं आपको दिखाना चाहता हूँ। பவுல் அதை பார்த்தார், पौलुस ने उसको पहचाना, அதற்கு நேராக தான் ஓடினார். उसकी ओर पौलुस जो है चलता रहा। நீங்களும் நானும் அதற்கு நேராய் ஓடினால்தான் यदि हम भी उसकी ओर दौड़ेंगे, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை பெற்றுக்கொள்வோம். जिन विषयों को अपने जीवन में प्राप्त करना है उसको हम प्राप्त कर கர்த்தர் सकेंगे। எந்த திட்டத்துக்காக அழைத்தாலும் அந்த திட்டத்தை நிறைவேற்ற परमेश्वर முடியும். ने जिस मकसद से हमें चुना है उस मकसद को हम पूरा कर நாம் सकेंगे। யாவரும் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் रोमी की அதிகாரம் किताब 8वां अध्याय निकालिए। 8ஆம் அதிகாரத்தில் நாம் திருப்பிக் கொள்ளும்படி கேட்கிறேன். 8वां अध्याय, 8ஆம் அதிகாரம் रोमियो की किताब 8वां अध्याय, அதனுடைய 29ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். उसका 29 को आप निकाल कर पढ़ें। 8वां अध्याय का 29। क्योंकि தம்முடைய குமாரன் अनेक சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். क्योंकि जिन्हें उसने पहले से जान लिया है उन्हें पहले से ठहराया भी है कि उसके पुत्र के स्वरूप में हो, ताकि वे बहुत भाइयों में पहलौठा ठहरें। அல்லேலூயா. हालेलुया। தேவன் ஏன் நம்மளை முன்குறித்தார்? क्यों परमेश्वर ने हम सभी को चुना? ஏன் அழைச்சிருக்கிறார்? क्यों परमेश्वर ने बुलाया ஒரு है? பர்பஸ் இருக்குது. उसका एक पर्पस है, मूल कारण है। நான் சொன்னது போல जैसा मैंने आपको बताया था, பிள்ளை வளரும் பொழுது அவங்களோட தகப்பனை அவங்களோட தாயாரை பிரதிபலிக்கிறார்கள். जिस प्रकार एक बच्चा बढ़ता है वो अपने माता पिता का प्रतिबिंब होता है। நம்ம பிள்ளைங்க தெருல போகும்போது ஓ நீங்க இவங்க இருக்க பிள்ளை தானே. यदि बच्चा हमारे गली में कहीं पे स्ट्रीट में जाता हो, उनको देखकर कह सकेंगे क्या ये उसका बच्चा है? அப்படியே அவங்க அப்பா மாதிரியே இருக்கிறான், ये पूरी तरह अपने पिता की तरह है, அவங்க அம்மா மாதிரி இருக்கிறான். ये पूरी तरह अपने माता की तरह है। இங்கே நமக்கு ஒரு காரியம் இருக்கு பாருங்க. उसी प्रकार यहाँ पर एक आत्मिक क्रिया है। देखिए, நீங்க சபையில தேவன் உங்களை கொண்டு வந்தது உண்மைதான். आपको परमेश्वर कलीसिया में लेकर आया है, सच ஆனா है, உங்களோட வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்க வேண்டியிருக்கு. लेकिन आपके जीवन में एक कार्य जरूर होना है। இங்க எழுதப்பட்டது போல जैसा यहाँ पर वचन में लिखा है, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மாறும்படிக்கு முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். हम इसलिए चुने गए हैं, इसलिए बुलाए गए हैं कि उसके पुत्र के स्वरूप में हम बने। அப்படின்னா ऐसा है तो என்னுடைய ஒவ்வொரு காரியமும் நான் யாரோட ஒப்பிடணும் அப்படின்னா अपने हर एक बातों को, हर एक क्रियाओं को किससे हमें तुलना करके देखना है। இயேசு போல நான் மாறி இருக்கிறேனா? क्या हम प्रभु यीशु मसीह के समान बदल गए हैं? क्या उनसे तुलना करके देखना है। ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் எனக்கு हम ஆயிருக்கு. उद्धार पाकर इतने वर्ष के हो चुके हैं, இயேசுவின் சுபாவத்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம் मेरा இருக்கு? और प्रभु यीशु मसीह के स्वभाव का क्या संबंध है? இயேசு வாழ்ந்தது போல நான் வாழ்றேனா? क्या हमने जिस प्रकार प्रभु यीशु मसीह ने अपना जीवन बिताया था वैसा हम अपने जीवन को बिता रहे हैं क्या? இயேசு ஜெபித்த போல நான் ஜெபிக்கிறேனா? जैसे प्रभु यीशु मसीह ने प्रार्थना
प्रार्थना किया था वैसे ही हम प्रार्थना कर रहे हैं क्या? இயேசு எப்போதும் பிதாவின் சித்தத்தை செய்தார், அது போல நான் செய்ய முடிகிறதா? जैसा प्रभु यीशु मसीह ने अपने पिता की इच्छाओं को पूरी किया वैसा ही हम कर पा रहे हैं क्या? என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியை நான் அவரை பார்த்து நான் ஓட வேண்டியிருக்கிறது. हम अपने जीवन के हर एक भाग में परमेश्वर को देख देख कर दौड़ना है. பவுல் எப்போதும் அதை பார்த்து கொண்டு ஓடினார். पौलुस हमेशा उस ओर देखता ही उसकी ओर देखता ही दौड़ा. நீங்கள் அதே பிலிப்பியர் நிருபத்துக்கு வாருங்க. उसी फिलिपियों की किताब में, பிலிப்பியர் நிருபம் 3ஆம் அதிகாரம், फिलिपियों की किताब 3रा अध्याय, நீங்கள் அதிலே நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். मैं वहां पर आपको दिखाना चाहता हूं. 14வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஓடுகிறேன். फिलिपियों की किताब 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 3रा अध्याय का 14 वचन, निशाने की ओर दौड़ा चला जाता हूं ताकि वो इनाम को पाऊं जिसके लिए परमेश्वर ने मुझे मसीह यीशु के ऊपर बुलाया है. இங்க நான் ஏற்கனவே சொன்ன இயேசுதான் நம்முடைய மூல மாதிரி. मैंने पहले ही बताया था प्रभु यीशु मसीह ही हमारा आदर्श नमूना, அவர்தான் நமக்கு ஜீவனா இருக்கிறார். वही हमारे लिए जीवन है. அந்த ஜீவனை நான் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா பார்த்து ஓட उस வேண்டியிருக்கிறது. जीवन को देखते हुए हमें जाना है. இயேசுவையே நோக்கி பார்த்து ஓட यीशु வேண்டியிருக்கிறது. मसीह की ओर ही ताकते हुए हमें जाना है. இங்க நீங்க கவனிங்க, यहाँ पर ध्यान दीजिएगा, இங்க ஆண்டவர் சொல்லுகிறத பாருங்க. यहाँ पर प्रभु यीशु मसीह ने बताया, கிறிஸ்து இயேசுக்குள்ள அழைத்த அந்த பந்தய பொருளுக்காக ஓடுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். यहाँ पे पौलुस ने बताया है कि उस इनाम को पाओ जिसके लिए परमेश्वर ने मुझे मसीह यीशु में ऊपर चुना है, बुलाया है. 17வது வசனத்தை கவனிங்க. और 17 में आप पढ़कर देखें, சகோதரரே, हे भाइयों, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களாய் மாதிரியாக நோக்குங்கள். तुम सब मिलकर मेरी सी चाल चलो और उन्हें पहचान रखो जो इस रीति पर चलते हैं जिसका उदाहरण तुम हम में पाते हो. அல்லேலூயா. हालेलुया. அவர் என்ன செய்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, उन्होंने क्या किया देखिए, கிறிஸ்துவை அவர் பின்பற்றுகிறார். मसीह के पीछे पीछे चला. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் கூட என்னையோடு கூட பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று சொல்லுகிறார். और कहा जैसे मैं परमेश्वर के प्रभु यीशु मसीह के पीछे चला वैसे ही तुम मेरी सी चाल चलो. எப்படி பாஸ்டர் இங்க இன்னைக்கு சொன்னது போல, जैसा पास्टर ने कहा था, எப்படியாவது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரணும். किसी न किसी प्रकार आत्मिकता में हमारे लिए उन्नति आना है. அவங்களுடைய இருதயத்தின் ஆழத்துல ஒரு பாரம் उनके இருக்குது. हृदय के अंदर परमेश्वर ने बोझ दिया. கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்து தேவனால் உருவாக்கப்பட்ட முதல் சபையாக இது இருக்கிறது. परमेश्वर के द्वारा बनाया गया ये पहली कलीसिया है. நீங்கள் எல்லாரும் முதல் சபையினுடைய விதைகளாக आप இருக்கிறீர்கள். लोग पहली कलीसिया के बीज हैं. தேவன் உங்களை அழைத்து இந்த பட்டணத்திலிருந்து வேறு பிரித்து சபைக்கென்று அழைத்து परमेश्वर ने வந்திருக்கிறார். आपको चुनकर इस शहर से जो है, इस शहर में आपको परमेश्वर ने अलग करके इस कलीसिया में लेकर आया है. எதற்காக அப்படின்னு क्यों பாத்தீங்கன்னா, परमेश्वर यहाँ पर लेकर आया? ஏன் முன்குறித்து உங்களை உள்ள கொண்டு क्यों வந்தார் परमेश्वर அப்படின்னா, ने चुनकर इस कलीसिया के भीतर आपको लेकर आया? உங்க தெருல உங்களை பாக்குறவங்க இயேசுவை பார்க்கணும். ताकि आपकी गली में आपको देखने वाले प्रभु यीशु मसीह को देखें. உங்க குடும்பத்துல உள்ளவங்க உங்களை பார்க்கும்போது இயேசுவை பார்க்கணும். आपके परिवार के सदस्य जब आपको देखें तो परमेश्वर को आपके अंदर देखें. இயேசு இந்த பூமியில வாழ்ந்த போது जब प्रभु यीशु मसीह इस पृथ्वी पर अपने जीवन को बिताया, இயேசு கிறிஸ்து நேரடியாக சொன்னாரு, प्रभु यीशु मसीह ने कहा, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். जिसने मुझे देखा मेरे पिता को देखा. என்ன பார்த்தா நீ பிதாவை பார்க்க जो முடியுமா? मुझे देखता है वो मेरे पिता को देखता है. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, आज हमारा जीवन कैसा होना चाहिए? பவுல் இங்க சொன்னது போல जैसा पौलुस ने यहाँ पर बताया, என்ன பின்பற்றுங்கன்னு சொல்ற அளவுக்கு நம்மளோட வாழ்க்கை மாற क्योंकि வேண்டியிருக்கு. पौलुस का जीवन इस प्रकार कहने योग्य बन चुका था कि मेरी सी चाल चलो. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, लेकिन सोच कर देखें, நம்முடைய வாழ்க்கை उन्मेलेயே நம்முடைய வீட்டுல உள்ளவங்களை பார்த்து என்ன பார்த்து பின்பற்றுங்க சொல்ற क्या அளவுக்கு आपका இருக்கு. जीवन में उस योग्य है? क्या आप परिवार के सदस्य को देखकर कह सकते हैं क्या मेरी सी चाल चलो? ஏன் இந்த காரியம் இல்ல அப்படின்னா, क्यों नहीं है? நான் முழுவதுமாக இந்த ஆவியானவருக்கு நான் என்னை திறந்து கொடுக்கவில்லை. क्योंकि पूरे तरह इस पवित्र आत्मा के लिए अपने आप को खोल कर नहीं दिया. அவருடைய ஜீவன் எனக்குள் பரவுவதற்கு நான் இடம் கொடுக்கல. परमेश्वर का जीवन हमारे अंदर पूरी तरह फैलने के लिए हमने जगह नहीं दिया நான் है. கடைசியா ஒரு வசனத்தை காண்பித்து முடித்து अंत விடுகிறேன். में एक वचन को दिखाकर मैं समाप्त करता हूँ. ரோமருக்கு எழுதின நிருபம் रोमियो की किताब அதனுடைய 6ஆம் அதிகாரம், उसका 6वां अध्याय, ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் रोमियो किताब 6वां अध्याय, அதனுடைய 22ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால், उसका 22 में आप पढ़कर देखें. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். परंतु अब पाप
पाप से स्वतंत्र होकर परमेश्वर के दास बनकर तुमको फल मिला जिससे पवित्रता प्राप्त होती है और उसका अंत अनंत जीवन है। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய வாழ்க்கையில ஜீவன் நமக்கு வரணும் அப்படின்னா यदि हमारे अंदर अनंत जीवन आना है तो நமக்குள் பெற்றிருக்கிற இந்த ஆவியானவருக்கு अடிமையாக மாற வேண்டும். जो पवित्र आत्मा हमने पाया है उसका हमें अधीन अर्थात दास बनना है। அவருக்கு அடிமையாக நாம் மாறணும். हमें उनका गुलाम बनना है पवित्र आत्मा का। நிறைய நேரம் நம்ம அவர் அடிமையா வச்சிருக்கோம். अनेक समय में हम पवित्र आत्मा के ऊपर राज्य करते हैं। நீங்க நிறைய நேரம் கவனிச்சு आप பாருங்க. अनेक समय में अपने आप को सोच कर देखिए। ஆண்டவர் நம்மளை படுக்கை விட்டு எழும்புன்னு சொன்னாரு. परमेश्वर की आत्मा कहता है कि बिस्तर पर से उठो। ரொம்ப டயர்டா இருக்கு ஆண்டவரே. हे परमेश्वर बहुत थका हुआ हूँ, நான் அப்புறம் எழும்புறேன். मैं बाद में उठूंगा। இப்ப எஜமான் யாரு? इस समय मालिक कौन बना है? இப்ப நம்ம தான் எஜமான். हम ही मालिक बने हैं। நம்ம என்ன சொல்றோம்? அவர் சொல்றது நம்ம கேட்கல, நம்ம சொல்றது அவர் पवित्र கேட்க आत्मा की சொல்றோம். अगुवाई का हम पालन नहीं करते हैं बल्कि हम पवित्र आत्मा को आदेश देते அவர் हैं। பைபிள் படிக்க சொல்றாரு. वो बाइबल पढ़ने को कहता है, எனக்கு என்ன ஆசை இருக்குன்னா மொபைல் பார்க்க ஆசை இருக்கு. लेकिन हमारी इच्छा क्या है कि हम मोबाइल देखें। இப்ப அவர் சொல்றாரு நீ பைபிள் படின்னு. अब हम पर कौन हम पर राज्य कर रहा है? हम ही राज्य करते हैं। நான் சொல்றேன் இல்ல இல்ல எனக்கு கொஞ்சம் மொபைல் பார்க்க पवित्र வேண்டியது. आत्मा कहता है बाइबल पढ़ो, लेकिन हम कहते हैं, हम आदेश देते हैं कि हम फोन देखेंगे। யோசிச்சு பாருங்க, நான் அடிமையா இல்ல, அவருக்கு நான் எஜமானா இருக்கேன். तो इसका मतलब ये है कि हम दास नहीं बल्कि हम पवित्र आत्मा को दास बना रहे हैं। ஏன் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தமாகுதல் வரல क्यों हमारे தெரியுமா? जीवन में पवित्रता नहीं आती है? ஏன் நம்முடைய வாழ்க்கையில நித்திய ஜீவன் உள்ள பாய முடியல அப்படின்னா क्यों परमेश्वर का अनंत जीवन हमारे अंदर पूरी तरह स्वतंत्रता के साथ बह नहीं पा रहा है? உதடுல தேவன் அப்படி நான் சொல்றோம். हम होठों से कहते हैं परमेश्वर நீ நல்லவர், आप बहुत अच्छे हैं, நீ வல்லவர், आप बहुत सामर्थ्य हैं, சர்வ வல்லமுள்ள आप தேவன். जो है सर्वशक्तिमान परमेश्वर हैं। உள்ள நிஜத்துல எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணும். लेकिन अंदर वास्तविकता में क्या है? मैं जो कहता हूँ उसका तुम पालन करो। இதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லாம इसलिए இருக்கு. हमारे जीवन में कोई भी परिवर्तन नहीं। நம்ம வாழ்க்கையை பரிசீலிக்க வேண்டிய நேரம். अपने आप को इस समय पर जांचें। தேவனுடைய ஜீவன் எனக்கு முடிவாக மாற வேண்டுமானால் परमेश्वर का जीवन हमारे लिए पूरी तरह अंत बनना है तो ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கும் அப்படின்னா பரிசுத்தமாகுதல் நடந்து கொண்டே இருக்கும். प्रतिदिन हमारे अंदर पवित्रता उत्पन्न होते रहना है। எந்தெந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கை கட்டப்பட்டு இருக்கு, எந்த சுபாவம் உங்களை மேற்கொண்டுட்டு இருக்குது, जहाँ जहाँ पर हम बंधे हुए हैं, बंधन में पड़े हैं, कौन सा स्वभाव हम पर राज्य कर रहा है? ஆண்டவரே எனக்கு நான் ஒரு ரட்சிக்கப்பட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு, ஆனால் இந்த கோபத்துல இருந்து எனக்கு விடுதலை இல்ல. हम कई वर्षों के उद्धार पाए हुए विश्वासी हैं, लेकिन इस क्रोध से मैं छुटकारा नहीं पा रहा। ஆண்டவரே இந்த தவறான சிந்தனை எனக்கு அடிக்கடி வந்துட்டே ये இருக்கு. गलत विचार हमारे अंदर बार बार आ रहा है। ஆண்டவரே சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏத்த பொய் சொல்லிடுறேன். हम जो है संदर्भ के समय में हम झूठ बोल देते हैं। ஆண்டவரே மத்தவங்கள பார்த்த போது நல்லா இருக்கத பார்த்து எனக்கு பொறாமை வந்துருது. दूसरे के अच्छे होते हुए देखते हुए बढ़ते हुए देखते हुए हमारे अंदर ईर्ष्या उत्पन्न होता है। ஏன் இந்த காரியம் நடக்கல ये அப்படின்னா सारी बातें क्यों होती हैं? உள்ள இருக்கிறவருக்கு நான் அனுமதி கொடுக்கவே क्योंकि இல்லை. अंदर जो पवित्र आत्मा है उसके लिए हम अनुमति नहीं देते हैं। வந்தவர் அமைதியா வச்சிட்டு நான் जो வாழ்ந்து हमारे கொண்டிருக்கிறேன். अंदर आया है उनको शांत एक कोने में बैठाकर हम खुद पर राज्य करते हैं। அவரால ஒண்ணுமே செய்ய முடியாது. तो हम पर हमारे अंदर कुछ नहीं कर पाता நம்முடைய है, விருப்பத்துக்கு மாறா அவர் செயல்பட क्योंकि மாட்டார். वो हमारी इच्छा के विरोध में कार्य नहीं करता। இந்த பவுலுடைய வாழ்க்கையில இருந்த கடைசி காரியத்தை நான் சொல்லி पौलुस के முடிக்கிறேன். जीवन में जो अंतिम बात है उसको बताकर मैं समाप्त करता हूँ। இந்த பவுல் இந்த காரியத்தை எழுதுற அதே காரியத்துல நீங்க பாத்தீங்கன்னா 7ஆம் அதிகாரத்துல आप देखिएगा रोमियो किताब 7वां अध्याय का, பவுலுடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சு. पौलुस के जीवन में जो है इस प्रकार की एक समस्या थी। இங்க நீங்க 21ஆம் வசனத்துல 7ஆம் அதிகாரம் ஃபுல்லா நீங்க வீட்ல வாசித்து आप பாருங்க. 7वां अध्याय को घर पर एक बार पूरा पढ़कर देखिएगा पूरा। அவருக்குள்ள என்ன வருச்சுன்னா ஒரு போராட்டம் இருந்துச்சு. उनके अंदर भी एक समस्या थी। நான் நன்மை செய்யணும் விரும்புறேன், நல்லவனா வாழணும், கர்த்தருக்கு பிரியமா வாழணும் விரும்புறேன், ஆனா முடியல. कि वो संघर्ष कर रहा था कि मैं परमेश्वर की इच्छा के अनुसार परमेश्वर के योग्य चाल चलूं, लेकिन वो चल नहीं पा रहा था। ஆண்டவரே நான் உமக்காகவே வாழணும் ஆண்டவரே. वो कहता था प्रभु यीशु मैं तेरे लिए ही जीऊं, ஆனா வாழ முடியல. लेकिन वो जी नहीं पा रहा था। ஆனா பவுல் அப்படி விட்டுடல. लेकिन पौलुस ने उस विषय को वैसा ही छोड़ा नहीं। பல நாள் ஜெபம் பண்ணியாச்சு, எனக்கு இந்த காரியத்தை வெற்றி अनेक இல்ல. समय से मैं प्रार्थना कर रहा हूँ लेकिन मैं विजय नहीं हो पा रहा हूँ। அவங்க எல்லாம் கோபப்படும் போது நான் மட்டும் கோபப்படுறேன் என்ன? वो लोग क्रोध कर रहे हैं, क्या मैं गुस्सा ना करूं? அதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல நிறைய பேர் பட்டிருக்காங்க. अब पुराने नियम के भक्तों में बहुत से लोगों ने जो है बहुत क्रोध किया है। சாத்தான் இப்படிலாம் பேசுவான். शैतान इस प्रकार की बातों को आपके मन में डालेगा। அந்த சிஸ்டர் நல்லா பிரேயர் பண்றாங்க,
ஜெபிக்கிறாங்க, वो सिस्टर बहुत अच्छी तरह प्रार्थना करती हैं, அவங்களே கோவப்படுறாங்க. वो गुस्सा करती हैं, அப்ப நான் எனக்கு கோவம் வராதா? तो मैं क्यों नहीं गुस्सा करूं, मुझे क्यों नहीं गुस्सा அந்த आएगा? பிரதர் நல்ல ஜெபம் பண்றவரு, वो भाई बहुत अच्छी तरह प्रार्थना करते हैं, அவரே இப்படி நடந்துக்கிறாரு. वो उनका चाल चलन इस प्रकार का है, அப்ப நான் நடந்துக்கிறதுல என்ன तो தவறு मेरे இருக்கு? चाल चलन ऐसा होने में क्या कमी है? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ये परमेश्वर के लोगों, உங்களுடைய ஒப்பிடுதலை வேற மனிதரோட आपकी வைக்காதீங்க. तुलना आप किसी भी मनुष्य से ना करें, உங்களுடைய இலக்கு இயேசுதான். आपका लक्ष्य प्रभु यीशु मसीह है मात्र, இயேசுதான் நம்ம பார்த்து ஓட வேண்டியிருக்கு. केवल यीशु मसीह से ही तुलना करते हुए उनकी ओर देखते हुए हमें दौड़ना है। பவுல் என்ன செய்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, पौलुस ने क्या किया? மற்ற சீஷரை பார்க்கல, अन्य शिष्यों को नहीं देखा, பேதுரு எப்படி இருந்தான்னு பார்க்கல, पौलुस का पतरस का जीवन कैसा था उन्होंने யோவான் नहीं எப்படி देखा, இருந்தான்னு பார்க்கல, यूहन्ना से अपने आप को तुलना नहीं किया, வேற மற்ற சீஷரை என்ன பண்றாங்க பார்க்கல. अन्य चेलों की ओर उन्होंने देखा नहीं, அவருடைய கண் இயேசுவே பார்த்துக்கிட்டு उनकी இருந்துச்சு. नजरें सिर्फ यीशु मसीह के ऊपर थी, பார்த்து தன்னோட வாழ்க்கையை பார்க்கிறார். ஆண்டவரே என் வாழ்க்கையில இது இல்ல அப்படின்றார். उनको देखकर अपने जीवन में वो तुलना करता है, प्रभु यीशु मसीह मैं ऐसा नहीं हूँ। இங்க 24 வசனத்தை பாத்தீங்கன்னா, आप 24 को पढ़कर देखें, அவர் சொல்ற நிர்பந்தமான மனிதன் நான், இந்த மரண சரீரத்தின் யார் என்னை விடுதலை ஆக்க கூடும்? वो 8 का 24 में कहता है कि நிர்பந்தமான மனிதன் நான். 7ஆம் मैं அதிகாரம், ऐसा अभागा मनुष्य हूँ, मुझे इस मृत्यु की देह से कौन छुड़ाएगा? யார் என்னை விடுதலை ஆக்குவார்? कौन मुझे छुड़ाएगा? இதுல இருந்து நான் விடுதலை ஆகிற ஆண்டவரே. हे प्रभु मैं चाहता हूँ मैं इससे छुटकारा पाऊं। யோசிச்சு பாருங்க, सोच कर देखें, நம்முடைய பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஃபாஸ்டிங் எடுத்து பிரேயர் பண்றோம். हमारा बच्चे का यदि तबीयत खराब हो जाता है तो हम फास्टिंग करके प्रार्थना करते हैं। என் குடும்பத்துல ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துட்டு அதுக்காக நான் ஃபாஸ்டிங் இருந்து பிரேயர் பண்றேன். हमारे परिवार சொல்லி में ஜெபம் பண்ண कोई சொல்றேன். बड़ी परेशानी दिक्कत आती है, हम फास्टिंग करके प्रार्थना करते हैं। உங்களுடைய வாழ்க்கையில இந்த சுபாவம் என்னை மேற்கொள்ள முடியலன்றதுக்காக என்னைக்காவது ஃபாஸ்டிங் எடுத்தீங்களா? आपके जीवन में इस स्वभाव से मैंने छुटकारा नहीं पाया है, उस विषय के लिए कभी आपने फास्टिंग लेकर प्रार्थना किया है क्या? ஆண்டவரே வசனத்தின்படி வாழ எனக்கு முடியல, இத்தனை हे வருஷம் प्रभु, ஆகும். तेरे वचन के आधार पर मैं जी नहीं पा रहा हूँ। என்னைக்காவது ஃபாஸ்டிங் இருந்திருக்கீங்க? कभी इस विषय के लिए आपने फास्टिंग किया है क्या? எத்தனை நாள் அதுக்காக ஜெபம் பண்ணிருக்கீங்க? कितने दिन आपने उस विषय के लिए प्रार्थना किया? நமக்கு அந்த காரியத்தை குறித்து அக்கறை क्योंकि उस இல்லாத विषय को लेकर हमारे अंदर ज्यादा महत्व नहीं। பவுலுடைய வாழ்க்கையில அதை பார்த்தார். पौलुस ने इस जीवन को, इस विषय को अपने जीवन में देखा। அதை பார்த்ததுனால அவர் என்ன செய்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் இந்த காரியத்துக்காக தேவனை நோக்கி கதறினார். इस विषय को जानने और पहचानने के कारण उन्होंने प्रार्थना किया। அவர் கதறினதுனால அவருடைய வாழ்க்கையில விடுதலை வந்தது. वो प्रार्थना किया, इसलिए उनके जीवन में छुटकारा आया। 8ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், 8वें अध्याय में कहता है, 2வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, 2 में इस प्रकार कहता है, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்கிற பிரமாணத்தை விடுதலையாக்கி, क्योंकि जीवन की आत्मा की व्यवस्था ने मसीह यीशु में मुझे पाप की मृत्यु की व्यवस्था से स्वतंत्र कर दिया। அல்லேலூயா. हालेलुया। அப்படியே அந்த நிருபத்தை அவர் முடிக்கல, उन्होंने वैसे ही उस पत्री को खत्म नहीं किया, அவருடைய வாழ்க்கை ஜெயமாய் மாறியது. उनका जीवन जयवंत बना। நீங்க உண்மையா கர்த்தரை தூக்கி கூப்பிட்டு आप பாருங்க. सच्चाई से परमेश्वर को पुकारेंगे। இந்த காரியத்தை சாதாரணமா நினைக்காதீங்க. इस विषय को आप साधारण रूप में हल्के में ना ले, இந்த சரீரத்தில் உள்ள வியாதியை காட்டிலும் வேதனையான காரியம் நம்முடைய ஆத்மாவில் உள்ள வியாதிகள். क्योंकि शारीरिक रोग से भी बढ़कर बहुत ही भयानक विषय क्या है? आत्मा में रोग लगना। கர்த்தர் நம்மை விடுவிக்க விரும்புகிறார். परमेश्वर हमारे को इससे छुटकारा देना चाहता है, ஆகவே தான் அவருடைய வார்த்தைகளை நமக்கு वही தெரிவிக்கிறார். अपने वचन को आपके लिए देता है। அவரை நோக்கி கூப்பிடுவோம், उनको आप पुकारें, எல்லாரும் सभी ஜெபிக்கலாம். लोग प्रार्थना करेंगे। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। இயேசுவே மே நாங்கள் துதிக்கிறோம். परमेश्वर मैं आपका धन्यवाद देता हूँ, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். मैं आपका धन्यवाद देता हूँ உங்க परमेश्वर, வாழ்க்கையில ஆண்டவரே உம்மை நோக்கி मैं கூப்பிடுகிறவர்களா आपको மாற்றுங்க. पुकारता हूँ परमेश्वर। ஆண்டவரே எங்களுடைய விசுவாசம் மரித்ததா இருக்க मेरा வேண்டாம். विश्वास मरा हुआ होना नहीं चाहिए, கிரியையில எங்களுடைய விசுவாசம் வரணும் ஆண்டவரே. मेरा विश्वास और भी बढ़ना चाहिए, ஆண்டவரே கிரியை இல்லாத விசுவாசமா எங்களுடைய क्योंकि வாழ்க்கை कर्म இருக்கு. बिना विश्वास मरा हुआ है। ஆண்டவரே நாங்க எங்களுடைய விசுவாசத்தை மரித்த நிலையில பார்க்கிறோம். मैं अपने विश्वास के मरी हुई दशा को देखता हूँ। எங்களுக்கு ஜீவனை பகிர்ந்தளிங்கப்பா. प्रभु यीशु अपने जीवन को मेरे अंदर दीजिए, எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. मेरे जीवन को बदलिए உள்ளான परमेश्वर, வாழ்க்கையில மாற்றம் मेरे வேண்டாம். अंदरूनी जीवन में बदलाव आने पाए। வெளியில மற்றவங்களுக்கு முன்னாடி உள்ள கனம் எனக்கு வேண்டாம். मैं दूसरों के आदर को नहीं चाहता हूँ, அந்த சாட்சியை நான் விரும்பலப்பா. उस बड़ाई प्रशंसा उस गवाह को मैं नहीं चाहता हूँ, அந்த மெத்தனத்துல வாழ விரும்பல. उसमें मैं बढ़ना नहीं चाहता நான் हूँ। உமக்கு முன்னே உண்மையா இருக்க मैं விரும்புகிறேன். आपके सामने सच्चा जीवन बिताना உம்மிடத்துல चाहता हूँ। திரும்புகிறேன்ப்பா. मैं आपकी ओर आज मुड़ता हूँ என் परमेश्वर, வாழ்க்கையை மாற்றுங்க. मेरे जीवन को बदलिए, எனக்குள்ள ஜீவனை मेरे பகிர்ந்தளிங்க. जीवन के अंदर अपने जीवन को आप दीजिए, எனக்குள்ள உம்முடைய பரிசுத்த ஆவியை ஊதுங்க. पवित्र आत्मा को मेरे अंदर फूकिए ஜீவனாய் परमेश्वर। நான் மாறட்டும். मैं आनंद जीवन को पाना चाहता हूँ, பவுலை போல வெற்றியாளராய் और மாறட்டும். उसके अंदर जयवंत जीवन को जीना चाहता எங்களுக்கு हूँ। உதவி செய்யுங்க ஆண்டவரே. मेरे लिए मदद நீங்கள் करें, கதறுங்கள். आप इस प्रकार पुकारिए, ஆண்டவரிடத்தை கதறும் பொழுது आप इस प्रकार पुकारेंगे
के வாழ்க்கை மாற்றுவார். आपके जीवन को परमेश्वर बदलेगा। ஹalleluya, हालेलुया, हालेलुया। இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். परमेश्वर का हम धन्यवाद देंगे। सुने गए वचन के अनुसार परमेश्वर में जीने के लिए, मदद करने के लिए धन्यवाद देंगे। हालेलुया। स्वर्गीय पिता, हम आपको धन्यवाद देते हुए आज के सभा के इस वचन के लिए धन्यवाद देते हैं। और भी प्रभु तेरे आशीर्वाद से हम सबके ऊपर अपने अपने वचन के द्वारा बारंबार आशीष कर। कल की आराधना